ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம ஏற்கனவே பாலிட்டியில் பார்த்தோம்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் இந்த இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ப்ரீஎம்பல், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், டிபிஎஸ்பி இது எல்லாமே வந்து முடிச்சிட்டோம். சிட்டிசன்ஷிப் இது எல்லாமே முடிச்சிட்டோம். இப்போ நம்ம இந்த பார்ட்டில் பார்க்க போகிறது பார்த்தோம்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் ப்ளஸ் சென்ட்ரல் ஸ்டேட் அதை பற்றின ஒரு இது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க போகலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ இது பார்த்தோம்னா லோயர் கிளாஸ்லேருந்து அப்பர் கிளாஸ் வரைக்கும் எல்லாமே கம்பைன் பண்ணி தான் போட்டிருக்கேன். சரி பார்க்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் இருக்கும், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். கான்ஸ்டியூஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா ஃபண்டமெண்டல் லா ஆஃப் லேண்ட். ஸோ ஒரு லேண்டோட ஃபண்டமெண்டல் லாவே இந்த கான்ஸ்டியூஷன் தான். அந்த ஃபண்டமெண்டல் லா வந்து பார்த்தோம்னா அந்த ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதுனா கவர்மெண்ட் பேஸ்டு பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்கிறாங்க. ஸோ ஃபண்டமெண்டல் லா வந்து ரிஃப்ளெக்ட்ஸ் ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ். ஸோ கான்ஸ்டியூஷன்றது தான் ஃபண்டமெண்டல் லா ஆஃப் லேண்ட். ஸோ அவ்வளோதான் ஒரு விஷயம். ஸோ அது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் லா, அவ்வளோதான் விஷயம். ஸோ இந்த கான்செப்ட் ஆஃப் அந்த கான்செப்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஃபஸ்ட்டு எங்கே இருந்துச்சு பார்த்தோம்னா யூஎஸ்ஏ கிட்ட தான் நம்ம வந்து அதை இன்ஸ்பிரேஷன் பண்ணி தான் நம்ம வந்து வாங்கினோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது கான்ஸ்டியூஷன் என்ன சொல்கிறாங்கன்னா வெஹிக்கல் ஆஃப் நேஷன்ஸ் ப்ராக்ரஸ்ன்றாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஸோ கான்ஸ்டியூஷன்னா இது வெஹிக்கல் ஆஃப் நேஷன் ப்ராக்ரஸ். வெஹிக்கல் ஆஃப் நேஷன்ஸ் ப்ராக்ரஸ் அப்படின்னா கான்ஸ்டியூஷன். ஸோ நீட் ஃபார் ஏ கான்ஸ்டியூஷன் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு டெமோக்ரஸி கண்ட்ரி இருக்குன்னா அது கண்டிப்பாக ஒரு கான்ஸ்டியூஷன் இருந்தே ஆகணும். இந்த கான்ஸ்டியூஷன் வந்து என்ன சொல்லுது பார்த்தோன்னா நம்ம சொசைட்டியோட ஒரு ஃபண்டமெண்டல் நேச்சர், நம்ம இந்தியன் சொசைட்டியோட ஒரு ஃபண்டமெண்டலாக அதோட நேச்சர் என்ன அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கான்ஸ்டியூஷன். ஸோ செக்யுலரா இல்லை செக்யுலர் இல்லையா, அதுக்கப்புறம் யூனிட்டியாக இருக்கா, இல்லை வேற என்ன இதில் வந்து என்னென்னலாம் இருக்குது, பஞ்சாயத்து பற்றி இருக்கா, லோக்கல் ரெப்ரசன்டேஷன் பற்றி இருக்கா, அந்த மாதிரி வந்து பல விஷயமான சொசைட்டியில் என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுறது தான் இந்த கான்ஸ்டியூஷன். அதுதான் வந்து நீட் ஃபார் கான்ஸ்டியூஷன் வந்து சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வந்து ஃப்ரேம்டு பை கான்ஸ்டியூஷன் அசம்பிளி தான் இதை வந்து ஃப்ரேம் பண்ணுறாங்க. இது பார்த்தோம்னா நம்மளுக்கு ஃப்ரீடம் கொடுத்தாங்க இல்லையா, ஃப்ரீடம் கொடுத்தோடனே மவுண்ட் பேட்டன் வந்து அனுப்பி விடுவார் 3 பேர் கேபினெட் மிஷன் பிளான்காக. அதுக்கடையில் வந்து 3 பேர்த்த அனுப்பி விடுவார் 1946 போய் எல்லாமே எழுதி கொடுத்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி. அதாவது இவங்க எழுதக்கூடாது ஜஸ்ட் வந்து ஒரு ஐடியா கொடுக்குற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஏன்னா வந்து காந்தி வந்து சொல்லிடுவார் கண்டிப்பாக வந்து நாங்கள் எழுதுகிற கான்ஸ்டியூஷன் வந்து எங்கள் மக்களுக்கு நாங்கள் தான் எழுதுவோம், உங்ககிட்ட இருந்து கடை வாங்கின மாதிரி இருக்கக்கூடாது, கடை வாங்கினா நீங்கள் எழுதி அதை நாங்கள் வாங்குறது அந்த மாதிரி இருக்கக்கூடாது, நாங்களே தான் வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி தான் வந்து நடக்கும். ஸோ அதனால வந்து கேபினெட் மிஷன் வந்து ஜஸ்ட் ஒரு மேற்பார்வை மாதிரி வருவாங்க. யார் வருவாங்கன்னா லார்ட் பென்டிக், அப்புறம் கிரிப்ஸ், அதுக்கப்புறமேட்டு அலெக்சாண்டர். ஸோ இவங்க 3 பேர் வருவாங்க. ஸோ கேபினெட் மிஷனுக்காக நாமினேட் பண்ண 3 பேர் இவங்க தான். ஸோ அசம்பிளி வந்து எத்தனை பேர் வருவாங்கன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு 389 மெம்பர்ஸ் வருவாங்க. அதில் 15 பேர் வந்து விமனாக இருப்பாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு லைன். ஸோ எத்தனை பேர் 389 மெம்பர்ஸு, அதில் 15 பேர் வந்து விமன். ஸோ அதுலேயும் பார்த்தோம்னா ப்ரொவைன்சஸில் வந்து 292 பேரும், ஸ்டேட்ஸ்லேருந்து 93 பேரும், சீஃப் கமிஷனர் ப்ரொவைன்சஸ் அதில் பார்த்தோம்னா 3 பேரும், பலுச்சிஸ்தான்லேருந்து ஒரு மெம்பரும் பார்த்தோம்னா வருவாங்க. இது மொத்தம் வந்து பார்த்தோன்னா 389, 8க்கு அப்புறம் 9. ஸோ அது பார்த்தோன்னா 389 மெம்பர்ஸ் வந்து வருவாங்க. அதில் வந்து 15 மெம்பர்ஸ் வந்து பார்த்தோம்னா விமன். ஸோ அதுலேயுமே பார்த்தோன்னா ப்ரொவைன்சஸில் 292, அதாவது 22 வரும் அப்படின்னா வச்சுக்கோங்க. அடுத்த ஸ்டேட்ஸில் பார்த்தோம்னா 93, இங்கே 292 இங்கே 93, கடைசி 2. அடுத்து சீஃப் கமிஷனர் இதில் பார்த்தோம்னா 3, பலுச்சிஸ்தானில் 1 அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. ஸோ ஓகே, இதோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் பார்த்தோம்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா எலெக்ஷன் ஆஃப் டெம்பரவரி சேர்மன், அதாவது சேர்மன். அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கு ஒரு சேர்மன் வேணும் இல்லையா, அது டெம்பரவரியாக சேர்மனாக இருக்கிறதுக்காக ஒரு எலெக்ஷன். ஸோ அது வந்து எப்போ இது பண்ணுவாங்க, கான்ஸ்டியூஷன் வந்து அன்றைக்கே வந்து எழுத ஆரம்பிச்சிடுவாங்க. அன்றைக்கே அந்த எலெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டு அன்றைக்கே வந்து பண்ணுவாங்க. என்றைக்குன்னு பார்த்தோம்னா 9/2/1946. ரொம்ப முக்கியம். எங்கன்னு பார்த்தோம்னா நியூ டெல்லி. எப்போன்னு பார்த்தோம்னா மண்டே காலையில் 11 மணிக்கு வந்து எழுத ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ என்னைக்கு வந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க கான்ஸ்டியூஷன் 9/12/1946. எங்கன்னா நியூ டெல்லி, மண்டே 11 AM வந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க. சரி ஓகே, இதோட டெம்பரவரி பிரசிடெண்ட்டாக யாரை சூஸ் பண்ணுறாங்க பார்த்தோம்னா டாக்டர் சச்சினந்தா சின்ஹா. ஸோ கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்கன்னா இந்த கான்ஸ்டியூஷனை வந்து ஃபர்ஸ்ட் வந்து எழுதும்போது யார் லீடராக இருந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ யார் இருந்தது பார்த்தோம்னா டாக்டர் சச்சினந்தா சின்ஹா தான் இருந்தார். சரி, யார் ரெக்வஸ்ட் படி இவரை செலக்ட் பண்ணாங்க பார்த்தோம்னா ஆச்சாரியா JB கிருபாலனி. இவர் தான் பார்த்தோம்னா அவரோட ரெக்வஸ்ட் படி தான் பார்த்தோம்னா இவர் சின்ஹாவை வந்து இது பண்ணிப்பார். ஏன்னா அவர் வந்து ஓல்டஸ்ட் மெம்பர் இருக்கிறதுலே அப்படின்றதுனால பண்ணிப்பாங்க. சரி ஓகே,
இவர் ஜேபி கிருபாலினி யாருன்னு பார்த்தோன்னா இந்த கமிட்டியோட ஹெட்டா இருந்தாரு. ஹெட் ஆஃப் த ஃபிளாக் கமிட்டி. ஸோ ஃபிளாக் கமிட்டிக்கு ஹெட்டாக இருந்தவர் தான் ஜேபி கிருபாலினி. ஓகேங்களா. ஸோ இவர் நேரு பார்த்தோம்னா ஸ்டேட் கமிட்டிக்கு ஹெட் ஆகுதுல ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். ஸோ நேரு வந்து ஸ்டேட் கமிட்டிக்கு ஹெட்டாக இருந்தார். இவர் வந்து ஃபிளாக் கமிட்டிக்கு ஹெட்டாக இருந்தவர் தான் ஜேபி கிருபாலினி. நமக்கு நல்லாவே தெரியும் November 26 வந்து கான்ஸ்டியூஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அடுத்து பார்க்கலாம். பஞ்சாயத்து டே வந்து April 21 தெரியும் இல்லையா. இது வந்து ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் April 21. ஓகே அடுத்து போகலாம். ஸோ பிரசிடென்ட் யார் அதுக்கப்புறம் இறந்துருவார். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ராஜேந்திர பிரசாத் வந்து வருவார். இதோட வைஸ் பிரசிடென்ட் யாராக இருப்பாங்கன்னா HC முகர்ஜி அண்ட் VT கிருஷ்ணமாச்சாரி. HC முகர்ஜி அண்ட் VT கிருஷ்ணமாச்சாரி தான் வைஸ் பிரசிடென்ட். ஸோ பிரசிடென்ட் வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத், வைஸ் பிரசிடென்ட் பார்த்தோம்னா HC முகர்ஜி, அதுக்கப்புறமேட்டுக்கு VT கிருஷ்ணமாச்சாரி, முகர்ஜி கிருஷ்ணமாச்சாரி. ஓகேங்களா. அடுத்த அசம்பிளி இது எத்தனை நாள் மொத்தம் நடந்திருக்கு பார்த்தோன்னா 11 செஷன்ஸ் வந்து போயிருக்கு. 11 செஷன்ஸ் வந்து போயிருக்கு. அந்த 11 செஷன்ஸ் பார்த்தோன்னா எத்தனை நாள் நடந்திருக்குன்னா 166 நாள். ஸோ ரெண்டும் ஒரே மாதிரி வரும் 11, 66 அப்படின்னு சொல்லிட்டு வரதுனால அதை வச்சு வச்சுக்கலாம். ஸோ 11 செஷன் 166 நாள் வந்து மீட்டிங் வந்து நடந்திருக்கு இந்த அசம்பிளி. ஸோ இதில் மொத்தமாக எத்தனை அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து மாற்றிருக்காங்க. ஸோ அதாவது வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் வந்து எழுதுறாங்க அப்படின்னா எடுத்தோடனே ஃபர்ஸ்ட்டு கரெக்டாலாம் எழுத மாட்டாங்க. எழுதுவாங்க. ஒரு கமிட்டி வந்து எழுதுறாங்க. இப்போ அதோட ஆர்கிடெக்ட் அம்பேத்கர்னா அது வந்து ஒரு எழுதுறாரு அப்படின்னா ஒரு இது எழுதுறாருன்னா அந்த ரூல் வந்து போய் காட்டுவார். மற்ற கமிட்டி மெம்பர்ஸ்கிட்ட காட்டும் போது செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுவாங்க, திருத்துவாங்க, டெலிட் பண்ணுவாங்க, எது வேணால் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் அந்த அமெண்ட்மெண்ட். ஸோ அந்த அமெண்ட்மெண்ட் சேஞ்ச் பண்ணது பார்த்தோன்னா மொத்தம் 2473 அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து இது வரைக்கும் அதில் வந்து மாற்றிருக்காங்க. ஸோ அப்போ எழுதும் போது எவ்வளவு 2473. ஓகே. ஸோ அடுத்த டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்மன் நமக்கு நல்லாவே தெரியும். சீஃப் ஆர்கிடெக்ட் வந்து அம்பேத்கர். அவர் தான் ஃபாதர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. அதுக்கு அட்வைசராக இருந்தது யாருன்னு பார்த்தோன்னா BN ராவ். ஸோ டிராஃப்டிங் கமிட்டி சேர்மனோட அட்வைசர் BN ராவ். ஓகே. ஸோ அடுத்து பார்த்தோன்னா இந்த கான்ஸ்டியூஷன் வந்து எப்போ அடாப்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கணும் பார்த்தோன்னா 26/11/1949. இந்த 26/11/1949 அப்போ தான் பார்த்தோன்னா ப்ரீஎம்பிள் வந்து எனாக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த நாள் அன்னைக்கே கான்ஸ்டியூஷன் அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கான்ஸ்டியூஷன் அடாப்ட் பண்ண நாள் தான் ப்ரீஎம்பிள் வந்து எனாக்ட் பண்ண நாள். ஸோ 26/11/1949. அடுத்து பார்க்கலாம். ஸோ இந்த கான்ஸ்டியூஷன் வந்து இதே வந்து கேம் டு ஃபோர்ஸ் எப்போ வந்து அதாவது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோர்ஸ்க்கு வந்துச்சு பார்த்தோம்னா எனாக்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 26/1/1950. அதுக்கு அடுத்த வருஷம் 26/1/1950. அது டேட் அதே தான். அந்த ஒரு 1 மட்டும் குறைச்சிக்கணும். ஸோ 26/1/1950 ரிபப்ளிக் டே அதை தான் வந்து ரிபப்ளிக் டே நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. சரி ஓகே. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் எழுதும் போது அதில் எத்தனை பார்ட்ஸ் இருந்துச்சு பார்த்தோம்னா 22 பார்ட்ஸ் இருந்தது. அதே மாதிரி 395 ஆர்டிகல்ஸ் இருந்தது, 8 ஸ்கெடியூல்ஸ் இருந்துச்சு. இப்போல்லாம் அமெண்ட்மெண்ட் இதெல்லாம் மாற்றி இப்போ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா 25 பார்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 448 ஆர்டிகல்ஸும் ஸ்கெடியூல்ஸ் பார்த்தோம்னா 12 ஸ்கெடியூல்ஸ் இருக்குது. ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்னா 22 பார்ட்ஸ் 359 ஆர்டிகல்ஸ், 22 பார்ட்ஸ் 395 ஆர்டிகல்ஸ், அதுக்கப்புறம் 8 ஸ்கெடியூல்ஸ். இப்போ வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 448 ஆர்டிகல்ஸ், 25 பார்ட்ஸ், 448 ஆர்டிகல்ஸ், 25 பார்ட்ஸ், 12 ஸ்கெடியூல்ஸ். ஸோ இதை வந்து மொத்தமாக 60 கண்ட்ரீஸில் இருக்க கான்ஸ்டியூஷனை எக்ஸாமைன் பண்ணி அதில் இருக்க பெஸ்ட் ஃபீச்சர்ஸ் எடுத்து அடாப்ட் பண்ணிக்காங்க. ஸோ வந்து இவங்களாம் ஓனாலாம் எழுதலை. அது நமக்கு நல்லாவே தெரியும். ஓனாவே எழுதுறது ரொம்ப கஷ்டம் இல்லையா. ஸோ 60 கண்ட்ரி வந்து அதோட கான்ஸ்டியூஷனெல்லாம் அலசி ஆராய்ஞ்சு அதில் வந்து பெஸ்ட் ஃபீச்சர்ஸ் எது இருக்கோ அதை மட்டும் எடுத்து எழுதியிருக்காங்க. ஸோ மொத்தமாக இதுக்காக வந்து வரவு செலவுகள்லாம் காசு இருக்கு இல்லையா, அது எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தோன்னா 64 லட்சம். அப்போவே 64 lakhs வந்து ஆயிருக்கு. ஸோ இதுக்கு இந்த கான்ஸ்டியூஷன் எழுதி முடிக்கிறதுக்குள்ள 64 lakhs வந்து ஆயிருக்கு. ஓகே. ஸோ இது வந்து பார்த்தோம்னா ஓகே எல்லாமே இது பண்ணிட்டாங்களே. இது எழுதுனது யார் எழுதுனது அப்படின்னு பார்த்தோம்னா பிரேம் பெஹாரி நரேன் ரைசதா. இவர் தான் வந்து எழுதியிருக்கார். பிரேம் பெஹாரி நரேன் ரைசதா. இவர் தான் அந்த கான்ஸ்டியூஷன் எழுதியிருக்காங்க கேலிகிராஃபர். இவர் வந்து என்ன இதில் எழுதியிருக்காருன்னு பார்த்தோம்னா ஃப்ளோயிங் இட்டாலிக் ஸ்டைலில் வந்து எழுதியிருக்காரு. இதோட ஒரிஜினல் காப்பி வந்து ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் இருக்குது. அது எங்கே இருக்குது பார்த்தோம்னா பார்லிமெண்ட், இந்தியாவோட பார்லிமெண்ட்டில் ஸ்பெஷல் ஹீலியம் ஃபீல்டு கேசஸ், அதாவது ஹீலியம் ஃபீல்டு கேசஸ். ஸோ அது வந்து அழியாமல் இருக்கணும் அப்படின்றதுனால அந்த ஹீலியம் ஃபீல்டு கேசஸில் லைப்ரரியில் வந்து வச்சுருக்காங்க அதோட ஒரிஜினல் காப்பி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா
கான்ஸ்டியூஷனில். ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா பார்ட் 4 பார்த்தோம்னா கவர்மெண்ட் டு மேக் லாஸ் டு அட்ரஸ் மெனி ப்ராப்ளம்ஸ் இன் சொசைட்டி அப்படின்றாங்க. ஸோ இது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டு சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பார்ட் 4 நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ வந்து கவர்மெண்ட் டு மேக் லாஸ் டு அட்ரஸ் மெனி ப்ராப்ளம்ஸ் இன் சொசைட்டி அப்படின்றாங்க. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின். அடுத்து பார்த்தோம்னா இது வந்து புக் பேக் கொஷின் கேட்டாங்க. ஸோ எத்தனை நாள் எடுத்துச்சு ஃபினிஷ் பண்ணுறது, கான்ஸ்டியூஷனை ஃபினிஷ் பண்ணுறதுக்குன்னு பார்த்தோன்னா, அதாவது எதுலேருந்து கணக்கு வச்சுக்கிறாங்கன்னா 26/11/1940 கணக்கு வச்சுக்கும் போது 2 years 11 months 18 days அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இத்தனை நாள் வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் வந்து எழுதி முடிக்கிறதுக்கு அப்படின்றாங்க. ஸோ எத்தனை 2 years 11 months 18 days. ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்க்கலாம். சைலண்ட் ஃபீச்சர் ஆஃப் கான்ஸ்டியூஷன். இதில் வந்து ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பாங்க. இது கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கொஷனில். ஸோ பார்த்துக்கணும். லென்த்தியஸ்ட் ஆஃப் ஆல் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் ஆஃப் வேர்ல்டு, அதாவது கையால் எழுதப்பட்ட ஒரு லென்த்தியஸ்ட் கான்ஸ்டியூஷன் வேர்ல்ட்லே. அடுத்து பார்த்தோன்னா பாரோட் மோஸ்ட் ஆஃப் இஸ் ப்ரொவிஷன் ஃப்ரம் வேரியஸ் கண்ட்ரீஸ்லேருந்து பாரோ பண்ணது தான் நம்ம கான்ஸ்டியூஷன். ஸோ பார்ட்லி ரிஜிட் அண்ட் பார்ட்லி ஃப்ளெக்சிபிள், அதாவது வந்து ரொம்ப நெகிழும் தன்மையும் கிடையாது, ரொம்ப வந்து மாற்றவே முடியாது அப்படின்றளவும் கிடையாது. பார்ட்லி இது பகுதியான ஒரு இது மாதிரி வச்சுக்கலாம். ஸோ ஃபெடரல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷஸ், ஃபெடரல் சிஸ்டம் கூட்டாட்சி முறை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்கன்றாங்க. அதே மாதிரி இந்தியான்றது ஒரு செக்குலர் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஜுடிஷியரி வந்து எக்ஸிக்யூட்டிவ் லெஜிஸ்லேஷன் வந்து பிரித்து தனியாக ஜுடிஷியரி வந்து இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரின்னு வச்சிடுறாங்க. அதே மாதிரி ஓட்டிங் ரைட் வந்து 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க யார் வேணாலும் ஓட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை என்ன சொல்கிறாங்கன்னா யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் மென்ஷன் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான். எ பர்சன் மே அப்ளை சர்டிஃபிகேட் ஆஃப் நேச்சுரலைசேஷன் இஃப் தே ரெசைடட் இன் இந்தியா ஆர் ஹேவ் சர்வ்டு கவர்மெண்ட் ஃபார் 12 months. வந்து நம்ம வந்து சிட்டிசன்ஷிப் வந்து எப்படி அப்ளை பண்ணலான்றதை பார்த்தோன்னா பை நேச்சுரலைசேஷன் சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் பார்த்தோம். ஸோ அந்த நேச்சுரலைசேஷனில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து அந்த நேச்சுரலைசேஷனுக்காக அப்ளை பண்ணுறவங்க அதாவது ஒரு 12 month வந்து இந்தியாவில் இருந்தாலோ இல்லை 12 month வந்து இந்திய கவர்மெண்ட்டுக்காக சர்வ் பண்ணியிருந்தாலுமே பார்த்தோம்னா அவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டு. சரி, ஓகே. இதோட வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் இதுக்கு பின்னாடியே வரும். 12th வரும். ஸோ அதை வந்து தனியாக பார்க்கலாம், இல்லை அதே வந்து சேர்த்து கூட பார்க்கலாம். ஓகே, மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் 12th நினைக்கிறேன். இது பார்த்தோம்னா 114 days வந்து எழுதுறதுக்கு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு மீட்டிங் நம்ம பார்த்தோம் 9/12/1946 ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எலெக்ஷன் ஆஃப் டெம்பரரி சேர்மன். ஸோ இதை தான் நம்ம அங்கே பார்த்தோம். டெம்பரரி சேர்மனாக சச்சிதானந்த சின்ஹாவை வந்து இது பண்ணாங்க. அடுத்து வந்து மறுபடியும் எப்போ அதாவது பாகிஸ்தான் வந்து பார்ட்டிஷன் ஆச்சு இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் எப்போ ரீஅசம்பிள் ஆனாங்க அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா 14/8/1947 வந்து மறுபடியும் ரீஅசம்பிள் ஆகிறாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னா 2473 அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்க. இந்த 101 அமெண்ட்மெண்ட்ஸ் அதை இது வரைக்கும் பார்த்தோம்னா, இது இல்லாமல் இந்த அமெண்ட் வந்து எழுதும்போது பார்த்தோம்னா இப்போ வந்து எழுதி முடித்து எல்லாமே ஃபோர்ஸ்க்கு வந்துச்சு எனாக்ட் பண்ணதுக்கப்புறம். இது வரைக்கும் எத்தனை பண்ணியிருக்காங்க இப்போ வரைக்குமே அப்படின்னு பார்த்தோம்னா 101 அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து மேட் பண்ணியிருக்காங்க. அது ஐ திங்க் 2016 வரைக்கும், அதாவது 16/9/2016 வரைக்குமே பார்த்தோம்னா 101 அமெண்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ டேட் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, சேர்மேன் பார்த்தோம்னா ராஜேந்திர பிரசாத். மொத்தமாக 12 volumes வந்து நடந்திருக்கு. அதாவது செஷன்ஸ் மாதிரி இருந்துச்சு, 11 செஷன்ஸ் சொன்னோமா, அந்த மாதிரி 12 volumes. அதாவது அவங்க வந்து இது இன்க்ளூட் பண்ணலை, எனாக்ட் பண்ண டேட் வந்து இன்க்ளூட் பண்ணலை. அதுக்கு முன்னாடி வரைக்கும் சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்லேருந்து 11 வரைக்கும்னு சொல்லிட்டு. பட் அதோட சேர்த்து பார்த்தோம்னா மொத்தமாக 12 volume வந்து நடந்திருக்கு. ஸ்டார்ட் பண்ண 9/12/1946 எனாக்ட் பண்ண 26/1 தான் எனாக்ட் பண்ணியிருப்பாங்க. 26/1/1950. ஸோ அதுக்கு முன்னாடி 2 நாளுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து நடந்திருக்கு. ஸோ அதை தான் வந்து சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து பார்க்கலாம். ஸோ ப்ரொவின்சஸ் அண்ட் பிரின்ஸ்லி ஸ்டேட் ஆர் குரூப் ஆஃப் ஸ்டேட் எப்படி சீட்ஸ் வந்து எப்படி அலோகேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1:1 million, அதாவது 1 மில்லியனுக்கு ஒருத்தர் அப்படின்ற மாதிரி அலாட் பண்ணுறாங்க சீட்ஸு ப்ரொவின்சஸ் அண்ட் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்க்கு. ஸோ ப்ரொவின்சஸ் நம்ம பார்த்தோம் 299 members வந்து வந்திருந்தாங்கன்னு சொல்லிட்டு. அந்த 290 members யார் யாரெல்லாம் இருந்தாங்கன்னா ஹிந்து, முஸ்லீம், சிக்ஸ்.
எது மூலிமா இது பண்ணாங்க, ஓட்டிங் பண்ணாங்கன்னா சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபரபிள் ஓட். அதே பிரின்ஸ்லி ஸ்டேட்டில் பார்த்தோன்னா 93 சீட்ஸ் பார்த்தோம். அது வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் வந்து அவங்களே வந்து செலக்ட் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து சிக்னேச்சர் போட்டிருப்பாங்க இல்லையா. ஸோ இது பண்ணும்போது அடாப்ட் பண்ணும்போது அப்போ அன்றைக்கி அடாப்ட் பண்ண டேட் நம்ம பார்த்தோம் இல்லையா, 26/11/1949. ஸோ அப்போ வந்து எத்தனை பேர் பண்ணியிருக்காங்க பார்த்தோம்னா 284 மெம்பர்ஸ் வந்து சைன் பண்ணியிருக்காங்க கான்ஸ்டியூஷன் பாசிங்கில். அந்த மாதிரி இந்த 12 வால்யூம்ஸ் ஆஃப் டிபேட் வந்து நடந்துச்சுன்னு சொன்னோம் இல்லையா, ஃபர்ஸ்ட்லேருந்து 12 வரைக்கும். ஸோ அந்த டேட்டு தான் இது. ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு ரீட் ஓவர் மாதிரி பண்ணிக்கோங்க. இது ரொம்ப முக்கியமானது பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் மீட்டிங், அதுக்கப்புறம் பார்ட்டிசன், அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் இல்லையா 28/4 தானே, 14/8/1947 அது முக்கியம். அடுத்து பார்த்தோன்னா ஃபைனல் மீட்டிங் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். ஸோ வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் இஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எ சோசியல் டாக்குமெண்ட் அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தோன்னா கிரான்வெல் ஆஸ்டின். சரி, ஓகேங்களா. சரி, இவருமே வந்து நம்ம முன்னாடி பார்த்தோம், அதாவது டிபிஎஸ்பி வந்து கான்ஷியன்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் சொல்லிட்டு சொல்லியிருப்பார். அதே மாதிரி கிரான்வெல் ஆஸ்டின். அதே மாதிரி இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எ சோசியல் டாக்குமெண்ட் சொன்னதும் இவர் தான். அடுத்து கான்ஸ்டியூஷன் இஸ் எ சோர்ஸ் ஆஃப் அண்ட் நாட் அண்ட் அதாவது கான்ஸ்டியூஷன் அண்ட் சோர்ஸ், அதை வந்து பார்த்தோம்னா நாட் அண்ட் எக்ஸசைஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் பவர். ஸோ லெஜிஸ்லேட்டிவ் பவருக்கு வந்து இது சோர்ஸ் தான், பட் அதுக்காக இது வந்து நாட் அண்ட் எக்ஸசைஸ் ஆஃப் எக்ஸசைஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் பவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ஸ்ப்ரிங்ஸ் ஃப்ரம் பிலீஃப் இன் லிமிடெட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட். அடுத்த வந்து ஓகே, இது வந்து ஆர்டி ஆக்ட், இது ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். இது ரெண்டு பார்த்தோன்னா கான்ஸ்டியூஷன் பேஸ் பண்ண ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். ஸோ கான்ஸ்டியூஷன் இஸ் ஏ சோர்ஸ் அண்ட் நாட் அன் எக்ஸசைஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் பவர். இட் ஸ்ப்ரிங்ஸ் ஃப்ரம் பிலீஃப் இன் லிமிடெட் கவர்மெண்ட். அடுத்து வந்து பார்த்தோன்னா ஒரு முக்கியமான டேபிள் காலம். இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து நம்ம நிறைய கண்ட்ரி, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 60 கண்ட்ரிஸ்லேருந்து எடுத்து அவங்க வந்து அதில் பெஸ்ட் ஃபீச்சர்ஸ் வந்து அடாப்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படித்தோம். ஸோ அதில் ஒரு சில கண்ட்ரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. முக்கியமான ஒரு கான்ஸ்டியூஷனில் முக்கியமான ஒரு டாப்பிக்கில் எதெல்லாம் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் காலம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு டேபிள் காலம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா கண்ட்ரி பார்க்கலாம், அது வந்து என்னென்னலாம் இது பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பிரிட்டன்லேருந்து என்னென்னலாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட், சிங்கிள் சிட்டிசன்ஷிப், ரூல் ஆஃப் லா, கேபினெட் சிஸ்டம், லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர், அதே மாதிரி ப்ரெரோகேட்டிவ் ரைட்ஸ். இந்த 6மே பார்த்தோம்னா பிரிட்டன்லேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்னது பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட், பார்லிமெண்ட், சிங்கிள் சிட்டிசன்ஷிப், ரூல் ஆஃப் லா, கேபினெட் சிஸ்டம், லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர், ப்ரெரோகேட்டிவ் ரைட்ஸ். இது எல்லாமே பிரிட்டன்லேருந்து எடுத்திருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா யூஎஸ் கான்ஸ்டியூஷன்லேருந்து என்னென்ன எடுத்துருக்காங்க பார்த்தோம்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்ம ஏற்கனவே படித்தோம். அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஜுடிஷியல் ரிவ்யூ, அதுக்கடுத்து இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி, இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட், ரிமூவல் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், அதே மாதிரி ஹை கோர்ட் ஜட்ஜ், வைஸ் பிரசிடென்ட். இது எல்லாமே பார்த்தோம்னா யூஎஸ் கான்ஸ்டியூஷன்லேருந்து தான் எடுத்திருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தோம்னா ஐரிஷ்லேருந்து ஒன்று தான் டிபிஎஸ்பி. அடுத்து கனடியன் கான்ஸ்டியூஷன் வந்து என்னென்ன எடுத்துருக்காங்க பார்த்தாங்கன்னா ஃபெடரேஷன் வித் ஏ ஸ்ட்ராங் சென்டர், ரெசிடுவரி பவர் வித் த சென்டர், கான்கரண்ட் லிஸ்ட், அந்த அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் கவர்னர்ஸ் பை த சென்டர், அடுத்து அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். அடுத்து ஆஸ்திரேலியாவில் என்னென்ன எடுத்துருக்காங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட், கமர்ஸ், த ஜாயின்ட் சிட்டிங் ஆஃப் 2 ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட். அதுக்கப்புறம் வெய்மர் கான்ஸ்டியூஷன் ஜெர்மனி, அதுலேருந்து என்ன எடுத்துருக்காங்க பார்த்தோன்னா ஸோ எமர்ஜென்சி டைமில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி நான் பார்த்தோம். ஸோ அதை வந்து எடுத்தது பார்த்தோன்னா இந்த வெய்மர் கான்ஸ்டியூஷன், அதாவது ஜெர்மனியோட இதை பார்த்தோன்னா வெய்மர் கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க, அதில் தான் எடுத்தாங்க. சோவியத் கான்ஸ்டியூஷன், அதாவது யுஎஸ்எஸ்ஆர் ரஷ்யானோலே அங்கே எடுத்தது பார்த்தோன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அதுக்கடுத்து பார்த்தோன்னா ஐடியல்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ், சோசியோ எக்கனாமிக் பொலிட்டிக்கல் அப்படின்னு சொல்லி பிஎம்எல் ஆட் பண்ணியிருப்பாங்க, அதை எடுத்தது இதுலேருந்து தான். ஸோ ஃப்ரெஞ்சு கான்ஸ்டியூஷன் வந்து என்ன எடுத்துருக்காங்க பார்த்தோம்னா ரிபப்ளிக், ஐடியல்ஸ் ஆஃப் லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி இன் பிரியம்பல். ஸோ இது நம்ம பார்த்தோம். இது பார்த்தோன்னா ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் 1789 நடந்த ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனோட ஸ்லோகன் தான் எடுத்து பண்ணாங்கன்ட்டு. சவுத் ஆஃப்ரிக்கன் கான்ஸ்டியூஷனில் பார்த்தோன்னா ப்ரொசீஜர் ஃபார் அமெண்ட்மெண்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த ப்ரொசீஜர், அதேமாதிரி ராஜ்யசபா எலெக்ஷன், அது எடுத்தது சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 சொல்லிட்டு ஒன்று இருக்கு இல்லையா, அதுலேருந்து என்னென்ன எடுத்துக்காங்கன்னா ஃபெட்ரல் ப்ரொவிஷன், ஆஃபீஸ் ஆஃப் கவர்னர், ஜுடிஷியரி, பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், எமர்ஜென்சி ப்ரொவிஷன், அதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ், இது எல்லாமே வந்து எடுத்துக்காங்க. இந்த டேபிள் காலம் ரொம்ப ரொம்ப முக்கியம், படிச்சுக்கணும், நோட் பண்ணி படிச்சுக்கோங்க.
ஓகே. ஸோ இது வந்து ஃபெட்ரலா யூனிட்டரியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ யூனிட்டரினா ஒற்றையாச்சு, ஃபெட்ரல்னா கூட்டாட்சின்னுவாங்க. ஸோ அதில் இந்தியா அப்படின்றத பார்த்தோன்னா இன்டிஸ்ட்ரக்டபிள் யூனியன் பட் டிஸ்ட்ரக்டபிள் ஸ்டேட். அதை என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த யூனியன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து இன்டிஸ்ட்ரக்டபிள், அது யாராலுமே அழிக்க முடியாத ஒன்று. இது ஸ்டேட் வந்து கலைக்க முடியும். ஓகேங்களா. ஸோ அதை தான் சொல்கிறாங்க இன்டிஸ்ட்ரக்டபிள் யூனியன் டிஸ்ட்ரக்டபிள் ஸ்டேட். அப்போ இஸ் யூனிட்டரி கேரக்டர் டியூரிங் எமர்ஜென்சி. ஸோ எமர்ஜென்சி மற்ற டைம்லலாம் ஃபெட்ரல் அப்படின்னுவாங்க, அதாவது குவாசி ஃபெட்ரல் தான். ஆக்சுவலி ஃபெட்ரல்னு வராது, குவாசி ஃபெட்ரல்னுவாங்க. ஸோ வந்து எமர்ஜென்சி டைமில் வந்து முழுக்க முழுக்க யூனிட்டரி இதுக்கு போயிடும். எமர்ஜென்சி அறிவிச்சிட்டாங்கன்னா யூனிட்டரி சென்ட்ரலுக்கு வந்து போயிடும் எல்லா பவரும். ஸோ யூனியன் பார்த்தோம்னா நாட் ஸ்ட்ரிக்ட்லி ஃபெட்ரல் பாலிட்டி, நம்ம தான் பார்த்தோம் இல்லையா, குவாசி ஃபெட்ரல் தான், நாட் ஸ்ட்ரிக்ட்லி ஃபெட்ரல். அதே மாதிரி பட் வந்து குவாசி ஃபெட்ரல் பாலிட்டி வித் எலமெண்ட் ஆஃப் யூனிட்டரினஸ், அதாவது குவாசி ஃபெட்ரல் பாதி தான் வந்து அது கூட்டாட்சின்ற மாதிரி. ஸோ அதை தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த பைகாமல் லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் இண்டிபெண்ட் அதே மாதிரி இருக்குன்னா ஒரு பைகாமல் லெஜிஸ்லேட்டிவ், 2 காமல் லோக்சபா ராஜ்யசபாட்டிலே அந்த பைகாமல் லெஜிஸ்லேட்டிவ். அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு இண்டிபெண்ட். அதே மாதிரி கான்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா ரிட்டன் கான்ஸ்டியூஷன். ஸோ ரிட்டன் இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து யூனிட்டரி ஆஸ் வெல் அஸ் ஃபெட்ரல், யூனிட்டரியும் ஒற்றையாட்சியும் கூட அதே மாதிரி கூட்டாட்சியும் கூட அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே. ஸோ ஆர்டிகல் 145 என்ன சொல்லுது பார்த்தோம்னா, சுப்ரீம் கோர்ட் ஹேஸ் பவர் டு ரிவ்யூ எனி ஜட்ஜ்மெண்ட் ப்ரொனவுன்ஸ்ட் ஆர் மேட் பை பார்லிமெண்ட் ஆர் எஸ்சி சுப்ரீம் கோர்ட்ன்றாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து ஜட்ஜ்மெண்ட் அதாவது பார்லிமெண்ட்ல வந்து ஏதாவது ஒரு இதை ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டாலோ, அது இதுக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட்ல ஏதாவது வழங்கியிருந்தாலோ மறுபடியும் ரிவ்யூ பண்ணுறதுக்கான பவர் சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு. அதை சொல்கிற ஆர்டிகல் தான் 145. ஓகே. ஓகே. இந்தியன் கான்ஸ்டியூஷன் பொறுத்த வரைக்கும் இதுதான். இது மீறி வந்து அப்படி கன்னியூ ஆகும் 12th. அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். அதாவது லைனாக வரலாம், சென்ட்ரல் ஸ்டேட்லேருந்து வரலாம். ஸோ இப்போதைக்கு கான்ஸ்டியூஷன் பேஸ் பண்ணி இது போதும். ஸோ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தோம்னா ரெண்டாக இருக்குது. ஒன்று சென்டர், இன்னொன்று ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக இருக்கு இல்லையா. ஸோ அது ரெண்டுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் இப்போது. ஸோ அது வந்து எந்த பார்ட்டில் சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா பார்ட் 11ல் சொல்கிறாங்க. சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷனை பார்ட் 11ல் வந்து சொல்கிறாங்க, ரொம்ப முக்கியம். பார்ட் 12ல் வந்து பார்த்தோம்னா அதோட ஃபினான்ஷியல் ரிலேஷனை பற்றி சொல்கிறாங்க. ஸோ பார்ட் 11 சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன், பார்ட் 12 ஃபினான்ஷியல் ரிலேஷன். ஸோ வந்து ஸ்கெடியூல் 7ல் பார்த்தோம்னா டிவிஷன் ஆஃப் பவர் பிட்வீன் யூனியன் ஸ்டேட். எந்த ஸ்கெடியூல்னு பார்த்தோம்னா 7th ஸ்கெடியூலில் பார்த்தோம்னா டிவிஷன் ஆஃப் பவர் பிட்வீன் யூனியன் ஸ்டேட் ரொம்பவே முக்கியம். பார்ட் வந்து 11 சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன், 12 ஃபினான்ஷியல் ரிலேஷன். ஸ்கெடியூல் 7 பார்த்தோம்னா டிவிஷன் ஆஃப் பவர் பிட்வீன் யூனியன் ஸ்டேட். ஓகே. இந்த சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் வந்து 3ஆக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து லெஜிஸ்லேட்டிவ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ், ஃபினான்ஷியல் அப்படின்னு சொல்லிட்டு 3ஆக பிரிக்கிறாங்க. லெஜிஸ்லேட்டிவ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ், ஃபினான்ஷியல். சரி, ஓகே. ஸோ யூனியன் பார்லிமெண்ட் பவர் பார்த்தோம்னா எந்த இந்தியாவில் எந்த டெரிட்டரியில் வேணாலும் அப்ளை ஆகும், ஸ்டேட்லேயும் அப்ளை ஆகும், அதே மாதிரி யூனியன் டெரிட்டரிலையும் பண்ண முடியும். அதால் வந்து பண்ண முடியும். ஸோ யூனியனுக்கு வந்து அவ்வளோ யூனியன் பார்லிமெண்ட்டுக்கு அந்த அளவுக்கு பவர் இருக்குது. ஸோ பார்லிமெண்ட் பவர் பார்த்தோம்னா யூனியன் லிஸ்ட்டு அதாவது 3ஆக பிரிக்கிறாங்க. ஸ்கெடியூல் 7 படி யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கான்கரண்ட் லிஸ்ட்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. இதில் யூனியன் லிஸ்ட்டில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக எவ்வளோ இருக்குன்னா 97 இருக்குது, அடுத்து 66, அடுத்து 47 இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க பார்த்தோம்னா யூனியன் லிஸ்ட்டில் வந்து 3 ஆட் பண்ணுறாங்க, 100ன்னு சொல்லிட்டு. இதில் வந்து 5 குறைக்கிறாங்க, குறைச்சிட்டு அதை கான்கரண்ட் லிஸ்ட்டுக்கு வந்து சேர்த்துறாங்க. ஸோ அப்படி இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்கிறது எவ்வளோன்னு பார்த்தோம்னா யூனியனில் வந்து 100க்கு 100ன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இதில் ஸ்டேட்டில் பார்த்தோம்னா 61, கான்கரண்ட்டில் பார்த்தோம்னா 52. ஓகேங்களா. ஸோ இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்தோம்னா பார்லிமெண்ட் பவர் வந்து யூனியன் லிஸ்ட்லையும், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் வந்து ஸ்டேட் லிஸ்ட்லையும். இதே கான்கரண்ட் லிஸ்ட்டில் பார்த்தோம்னா இந்த ரெண்டுமே வந்து கான்கரண்ட் லிஸ்ட்டில் வந்து அதால் போய் தலையிட முடியும். ஸோ இன்கேஸ் வந்து ஸ்டேட் அண்ட் யூனியன் இந்த கான்கரண்ட் லிஸ்ட்டில் பார்த்தோம்னா ஸ்டேட் அண்ட் யூனியனுக்கு நடுவில் ஏதாவது ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆச்சு, ஏதோ பிரச்சனை வந்துச்சுன்னு பார்த்தோம்னா பார்லிமெண்ட்டோட லா தான் வந்து ப்ரிவைல். ஸோ வந்து பார்லிமெண்ட்டு சென்ட்ரல் என்ன சொல்லுதோ அதுதான் வந்து இறுதி முடிப்பாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கான்கரண்ட் லிஸ்ட் பொறுத்த வரைக்கும். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர்ஸ் பிட்வீன் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் இஸ் பேஸ்ட் ஆன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935. ஸோ நம்ம பார்த்தோம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935ல் சென்ட்ரல் ஸ்டேட்டு நடுவில் வந்து பவர்ஸ் வந்து இது டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது வந்து சொல்கிற ஆக்ட் எதுன்னு பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 ரொம்ப முக்கியம். சரி, ஓகே.
ஸோ நம்ம இங்கே பார்த்தோம் பிரிச்சு இங்கேருந்து மாற்றினாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா. ஸோ அதை எதைப்படி மாற்றினாங்கன்னா 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 படி 5 சப்ஜெக்டை கான்கரண்ட் லிஸ்ட்லேருந்து ஸ்டேட் லிஸ்ட்ல இருந்து கான்கரண்ட் லிஸ்ட்க்கு வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ என்னென்னலாம் அந்த 5 சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எஜுகேஷன், ஃபாரஸ்ட், வெயிட் அண்ட் மெஷர்ஸ், ப்ரொடக்ஷன் ஆஃப் வைல்ட் அனிமல்ஸ், பேர்ட்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஆல் ஜஸ்டிஸ் கோர்ட் எக்ஸப்ட் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் தவிர எல்லா அட்மினிஸ்ட்ரேஷன். அதுக்கப்புறம் இந்த 5மே பார்த்தோம்னா ஸ்டேட்ல இருந்து இதுக்கு கான்கரண்ட்க்கு வந்து மாத்துறாங்க. இது ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். ஆர்டிகல் 249 பார்த்தோம்னா அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். கான்ஸ்டியூஷன் empowers the parliament to legislate on matter of state list in national interest. ஸோ இதை பேஸ் பண்ணி தான். ஸோ கான்ஸ்டியூஷன் empowers the parliament to legislate on matter of state list in national interest சொல்றது ஆர்டிகல் 249. ஓகே, அவ்வளோதான். இதில் நோட் பண்ண வேண்டியது இதுதான். இது வந்து என்னன்னு பார்த்தோம்னா பார்லிமெண்ட்டோட லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன் வந்து நம்ம பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தோம்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் ஸ்டேட் பார்த்தோம்னா அதோட ஓன் டெரிட்டரிக்குள்ள மட்டும் தான் பார்த்துக்க முடியும். இப்போ தமிழ்நாடுனா தமிழ்நாடுக்குள்ளே இருக்கிறது மட்டும் அவங்களோட பவர் வந்து செல்லுபடியாகும். இதே வந்து யூனியனுக்கு பார்த்தோம்னா பார்லிமெண்ட்டுக்கு வந்து பார்த்தோம்னா லாஸ் மேக் பண்ணுறதுக்கு தனிப்படியான ஒரு பவர், எக்ஸ்க்ளூசிவ் பவர் வந்து இருக்குது பார்லிமெண்ட்டுக்கு. அதே மாதிரி த எக்ஸஸ் ஆஃப் இஸ் பவர் கன்ஃபர்ட் பை எனி ட்ரீட்டி ஆர் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஃபினான்ஷியல் ரிலேஷன் பார்க்குறோம். அவ்வளோதான். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன் அப்படி தான், அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ ஃபினான்ஷியல் ரிலேஷன் பார்த்தோம்னா எது வந்து எது வரைக்கும் சொல்கிறாங்க பார்த்தோம்னா ஆர்டிகல் 268 293 வரைக்கும் சொல்கிறாங்க ஃபினான்ஷியல் ரிலேஷன். பார்ட் வந்து 12 பார்த்தோம் இல்லையா. ஸோ இது வந்து பார்ட் 12. ஸோ ஃபினான்ஷியல் ரிலேஷன் பிட்வீன் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் சொல்கிறது தான் வந்து இந்த 268 293 ஆர்டிகல் வந்து 268 293 பார்ட் வந்து 12. ஓகே. ஸோ சென்டர் ப்ளஸ் ஸ்டேட் என்ன பண்ணணும்னா கலெக்ட் டேக்ஸ் அண்ட் தென் டிவைட் பிட்வீன் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் பேஸ்ட் ஆன் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் ஃபினான்ஸ் கமிஷன் அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட். ஸோ அதோட ஆர்டிகல் ஃபினான்ஸ் கமிஷனோட ஆர்டிகல் என்ன பார்த்தோம்னா 280. ஸோ சென்ட்ரல் ப்ளஸ் ஸ்டேட் ரெண்டும் என்ன பண்ணணும்னா டேக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணும். அவங்களுக்கு பிரித்து விட்ட இலாக்காபடி டேக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் வந்து நடுவில் வந்து டிவைட் பண்ணிக்கும். ஸோ இதை டிவைட் பண்ணுறது யாருன்னு பார்த்தோம்னா ஃபினான்ஸ் கமிஷன் இருக்கு இல்லையா. ஸோ ஃபினான்ஸ் கமிஷன் தான் வந்து டிவைட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த ஃபினான்ஸ் கமிஷன் அப்பாயின்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தோம்னா பிரசிடென்ட். ஃபினான்ஸ் கமிஷனோட ஆர்டிகல் வந்து என்னென்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் 280. அவ்வளோதான் விஷயம். சரி, ஓகே. அடுத்து வந்து முக்கியமான வந்து ஆர்டிகல்ஸ்லாம் பார்க்கலாம். 268. இந்த 268 ஆர்டிகல்னா டியூட்டிஸ் லெவிட் பை யூனியன் பட் கலெக்டட் அண்ட் அப்ரோப்ரியேட் பை ஸ்டேட். ஸோ இந்த டியூட்டிஸ்னால் வந்து டேக்ஸ்லாம் இது வந்து என்ன பண்ணால் யூனியன் வந்து கலெக்ட் பண்ணோம். சரி, லெவிட் பண்ணது அதாவது அப்ளை பண்ணுறது பார்த்தோம்னா யூனியன். இவ்வளோ கலெக்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறது அப்ளை பண்ணுறது பார்த்தோம்னா யூனியன். ஆனால் அதை கலெக்ட் பண்ணி அப்ரோப்ரியேட் பண்ணுறது பார்த்தோம்னா ஸ்டேட்டு. அதை சொல்கிறது தான் வந்து 268. அடுத்து 269 பார்த்தோம்னா டேக்ஸ் வந்து லெவிட் அண்ட் கலெக்டட் பை யூனியன். அதே வந்து போட்டு யூனியனே கலெக்ட் பண்ணிக்கிறது 269. 269 பார்த்தோம்னா டேக்ஸ் வந்து லெவிட் அண்ட் கலெக்டட் பை யூனியன் பட் அசைன் டு ஸ்டேட். லெவி பண்ணி கலெக்டும் பண்ணிக்க யூனியன் பட் வந்து அதை ஸ்டேட்டுக்கு அசைன் பண்ணுறது தான் பார்த்தோம்னா 269. ஸோ 268 பார்த்தோம்னா டியூட்டிஸ் லெவிட் பை யூனியன் பட் கலெக்டட் அண்ட் அப்ரோப்ரியேட் பை ஸ்டேட். 269 பார்த்தோம்னா டேக்ஸ் வந்து லெவிட் அண்ட் கலெக்டட் பை யூனியன். 269 பார்த்தோம்னா டேக்ஸ் லெவிட் அண்ட் கலெக்டட் பை யூனியன் பட் அசைன் டு ஸ்டேட். சரி, ஓகே. ஸோ இந்த சென்ட்ரல் ஸ்டேட் வந்து ரிலேஷன் வந்து எந்த அளவுக்கு போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக கமிஷன்லாம் வந்து போடுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி கமிஷன் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா 1969 பார்த்தோம்னா தமிழ்நாடு வந்து ஃபஸ்ட்டு அப்பாயின்ட் பண்ணது 3 மெம்பர் கமிட்டி, 3 பேர் குழு அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இது பண்ணுறாங்க. அதோட சேர்மன் யாருன்னு பார்த்தோன்னா ராஜ்மன்னார் தான் வந்து இது பண்ணுறாங்க. எதுக்காகனா சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷனை எக்ஸாமின் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க. ரொம்பவே முக்கியம். டாக்டர் PV ராஜ்மன்னார் கமிஷன் எப்போன்னு பார்த்தோம்னா ராஜ்மன்னார் கமிஷன் வந்து தமிழ்நாடு இது பண்ணது, சென்ட்ரல் கிடையாது, தமிழ்நாடு. இது ரொம்ப முக்கியம். தமிழ்நாடு பண்ணாங்களா யூனியன் பண்ணாங்களான்றது தெரிஞ்சுக்கணும். எப்போன்னு பார்த்தோம்னா 1969. அடுத்து என்ன பண்ணுறாங்க பார்த்தோம்னா இந்திரா காந்தி சென்ட்ரல் லெவலில் அவங்க வந்து பண்ணுறாங்க. என்ன அந்த கமிஷன் பேர் என்னன்னா சர்க்காரியா கமிஷன் பார்த்தோம்னா 1983 வந்து பண்ணுறாங்க. ஸோ எதுக்காகனா சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷனுக்கு வாக்காக பண்ணுறாங்க. ஸோ அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா
47 ரெக்கமெண்டேஷன் வந்து கொடுக்குறாங்க. எல்லாமே என்கொயரி பண்ணிட்டு ஒரு ரெக்கமெண்டேஷன் இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 247 ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாங்க. பட் அதில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணதை பார்த்தீங்கன்னா 180 மட்டும் ஓகே சொல்லி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க இந்த கமிஷனில். ஸோ அதில் ரொம்ப முக்கியமான கவுன்சில் எது அப்படின்னு பார்த்தோம்னா இன்டர்ஸ்டேட் கவுன்சில் 1990 இது பண்ணுறாங்க. அந்த ரெக்கமெண்டேஷன் படி இன்டர்ஸ்டேட் கவுன்சில் 1990 வந்து பண்ணுறாங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கமிஷன். இது வந்து ரொம்பவே முக்கியம். ப்ரீவியஸ் கொஸ்டின் அடிக்கடி கேட்டது. இன்டர்ஸ்டேட் கவுன்சில் 1990. ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து பார்க்கலாம். அடுத்து வந்து சென்ட்ரல் ஸ்டேட் வந்து இதோட முடிஞ்சு போச்சு. அடுத்து பார்த்தோன்னா ஸோ அஃபிஷியல் லாங்குவேஜ் பற்றி பார்க்கலாம். ஸோ அஃபிஷியல் லாங்குவேஜ் வந்து பார்ட் 17ல் ஸ்கெடியூல் வந்து 8th ஸ்கெடியூலில் வந்து போடுறாங்க. ஸோ மொத்தமாக வந்து திராவிடியன் லாங்குவேஜ் பார்த்தோன்னா 4 திராவிடியன் லாங்குவேஜ்க்கு ரொம்ப முக்கியம். ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் 4 திராவிடியன் லாங்குவேஜ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஆர்டிகல் வந்து எதுலேருந்து எது வரைக்கும் மென்ஷன் பண்ணுறாங்கன்னா 343 351 வரைக்குமே வந்து சொல்கிறாங்க இந்த அஃபிஷியல் லாங்குவேஜ் பற்றி. ஸோ இதில் வந்து 343 343 இப்படி நான் வச்சுக்கோங்க. 4க்கு அப்புறம் 3க்கு அப்புறம் 4 இல்லையா? 3க்கு அப்புறம் 4, அதுக்கு முன்னாடி 3, அதில் வந்து 351 வரைக்கும் சொல்கிறது எல்லாமே பார்த்தோம்னா அஃபிஷியல் லாங்குவேஜ் பற்றி சொல்கிறாங்க. மொத்தமாக வந்து ரீஜனல் லாங்குவேஜஸ் பார்த்தோம்னா 14 ரீஜனல் லாங்குவேஜ் வந்து இருக்குது. அதே மாதிரி 4 திராவிடியன் லாங்குவேஜ் வந்து இருக்குது. ஸோ அட் ப்ரெசென்ட்டில் பார்த்தோம்னா ஆட் பண்ணி கடைசியாக இப்போ எவ்வளோ இருக்குன்னா 22 லாங்குவேஜஸ் வந்து இப்போது வந்து நம்மக்கிட்ட இருக்குது, அஃபிஷியல் லாங்குவேஜாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ரொம்ப முக்கியமானது. சரி, ஓகே. எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இந்த இதில் பார்த்தோம்னா அதாவது லாங்குவேஜ் பேஸ் பண்ணி பார்த்தோம்னா 2 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 344. ஆர்டிகல் 344ல் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ப்ராக்ரெசிவ் யூஸ் ஆஃப் ஹிந்தி ஃபார் அஃபிஷியல் பர்பஸ் ஆஃப் யூனியன், அதே மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் யூஸ் ஆஃப் இங்கிலீஷ் ஃபார் அஃபிஷியல் பர்பஸ் ஆஃப் யூனியன். இது ரெண்டுமே சொல்கிறது பார்த்தோம்னா 344. அதாவது யூனியனில் வந்து அஃபிஷியல் பர்பஸ்க்காக ஹிந்தி யூஸ் பண்ணுறது, அதே மாதிரி பார்த்தோன்னா இங்கிலீஷ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது. யூனியனில் வந்து அஃபிஷியல் பர்பஸ்க்காக இங்கிலீஷை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது. இது ரெண்டை பற்றி சொல்கிறது தான் வந்து ஆர்டிகல் 344. நம்ம இங்கே 344. ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ அடுத்து வந்து இந்த பாக்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம், அடிக்கடி கேட்குறது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா 2004 வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணுறது, கிளாசிஃபிக்கல் லாங்குவேஜ்னு சொல்லிட்டு 6 லாங்குவேஜ் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. இப்போ வந்து 6 லாங்குவேஜ் இருக்குது. 2004 வந்து கிரியேட் பண்ணுறாங்க கவர்மெண்ட் கிளாசிக்கல் லாங்குவேஜ். அதில் 6 இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணது எதுன்னு பார்த்தோம்னா தமிழ் தான். தமிழ் வந்து எப்போ ஆட் பண்ணுறாங்க பார்த்தோம்னா 2004 ஆட் பண்ணிடுறாங்க. அடுத்து சான்ஸ்கிரிட் 2005 ஆட் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தோம்னா தெலுங்கு கன்னடா வந்து ஒரே இயர்த்தா 2008 வந்து ஆட் பண்ணுறாங்க. தெலுங்கு கன்னடம். மலையாளம் பார்த்தோம்னா 2013 முடிய வந்து 2014 ஆட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டரில் கேட்பாங்க, இல்லை இயர்ஸ் கொடுத்து மாற்றி கொடுத்து எது கரெக்ட் தப்புன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ தமிழ் 2004, சான்ஸ்கிரிட் 2005, தெலுங்கு அண்ட் கன்னடா 2008, மலையாளம் 2013, ஒடியா 2014. அடுத்து பார்த்தோன்னா எமர்ஜென்சி. ஸோ எமர்ஜென்சி வந்து நம்ம பார்த்துருப்போம், பிரசிடென்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவான்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி எமர்ஜென்சி ப்ரொவிஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 3 டைப் இருக்குது. நேஷ்னல் லெவலில், ஸ்டேட் லெவலில், ஃபினான்ஸ் லெவலில் 3 எமர்ஜென்சி வந்து பண்ணுவாங்க. ஸோ நேஷ்னல் லெவலில் பண்ணுறது பார்த்தோன்னா 352 +4 ஆட் பண்ணிங்கன்னா ஸ்டேட்டு 356 வந்து ஸ்டேட்டு, +4 ஆட் பண்ணிங்கன்னா 360 வந்து ஃபினான்ஸு. ஸோ இப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், அடுத்தது ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்னது, நேஷ்னல் வந்து 352 +4 வந்து 356, இது பார்த்தோன்னா ஸ்டேட்டு, +4 பார்த்தோன்னா 360 ஃபினான்ஷியல். ஓகேங்களா? ஓகே. ஸோ நேஷ்னல் எமர்ஜென்சி ஆர்டிகல் 352 இதை டிக்ளேர் பண்ண போகிறது வந்து நமக்கு நல்லாவே தெரியும், பிரசிடென்ட் தான் வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க. அதாவது எந்தெந்த டைமில் வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா செக்யூரிட்டி, அதாவது வார் அதாவது போர் வந்துச்சு அப்படின்னா அந்த டைமில் இந்தியாவோட செக்யூரிட்டி வந்து ஒரு அச்சுறுத்தலுக்கு உள்ளாகுது. ஸோ அந்த டைமில் வந்து நேஷ்னல் எமர்ஜென்சி பண்ணுவாங்க. ஸோ அது இந்தியா செக்யூரிட்டி த்ரெட்டன்டு டியூரிங் வார் அந்த மாதிரியோ, இல்லை எக்ஸ்டர்னல் அக்ரஷன், வெளியே இருந்து ஏதோ ஒரு போராட்டம் மாதிரி ஏதோ நடக்குது அப்படின்னாலோ, இல்லை வந்து யாரும் ரிபல் பண்ணுறாங்க, அதாவது ஆர்ம்டு ரிபல்லியன் சொல்லுவாங்க, அந்த துப்பாக்கி இந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டு ஏதோ ரிபல் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னாலும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இம்மிடியேட்டாக இப்போ அதாவது ரொம்ப வந்து
ஒரு டேஞ்சரான ஒரு சுச்சுவேஷன் வந்து இந்தியா இருக்கு அப்படின்னு சொன்னாலும் எமர்ஜென்சிக்கு வந்து ப்ரொக்ளைம் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தோம்னா கிரவுண்ட் ஆஃப் வார் இல்லைன்னா எக்ஸ்டர்னல் அக்ரெஷன், இதுதான் வந்து எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி. வெளியேந்து வந்தாலே அது எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி தான், மற்ற இந்தியாவிலேருந்து வெளியேந்து. இது இன்டர்னல் எமர்ஜென்சி பார்க்கும்போது பார்த்தோன்னா கிரவுண்ட் ஆஃப் வார் ரிபெலியன். ஸோ நம்ம இந்தியாவுக்குள்ளாரே கலகம் ஏற்படுத்துறாங்களே அது. ஸோ இந்த மாதிரி எமர்ஜென்சி வந்து இது வரைக்கும் 3 டைம் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. எப்பப்பன்னு பார்க்கும்போது பார்த்தா ரொம்ப முக்கியம், இயர் முக்கியம். 1962 இப்போதான் இந்தோ சைனா வார் அப்போ நடந்துச்சு. ஸோ அப்போ 1962, அதுக்கடுத்து பார்த்தோம்னா 1971, 1975. ஸோ எப்பப்போ 1962 வந்து இந்தோ சைனா வார், அதுக்கடுத்து 1971, 1975 3 டைம் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அது ரெண்டுமே இந்திரா காந்தி தான் டிக்ளேர் பண்ணிப்பாங்க. ஸோ அடிக்கடி அவங்க டிக்ளேர் பண்ணுவாங்க நேஷனல் எமர்ஜென்சி. ஸோ அதனால தான் நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த டைமில் ரொம்ப பிரச்சனை, ரொம்ப ஒரு ஃபெமைன் கண்டிஷன் போனதுனால தான் அடுத்த டைம் தோக்கடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் தான் நிறைய வந்து கொண்டு வருவாங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் ஜெயிக்க வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும். இப்போ மேக்ஸிமம் வந்து இதில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆள் பார்த்தோன்னா இந்திரா காந்தி தான். அடுத்து வந்து ஸ்டேட் எமர்ஜென்சி பார்த்தோன்னா 356 வந்து ஸ்டேட் எமர்ஜென்சின்னு பார்த்தோம். இந்த ஸ்டேட் எமர்ஜென்சி அம்பேத்கர் என்ன சொல்லுவாங்க, டெட் லெட்டர் அப்படின்னு, அதாவது யூஸே கிடையாதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னு பார்த்தோம்னா இதையும் வந்து பிரசிடென்ட் தான் டிக்ளேர் பண்ணுவாங்க. எப்போ டிக்ளேர் பண்ணுவாங்கன்னா, இப்போ கவர்னர் வந்து அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து எந்த ஒரு அதாவது கான்ஸ்டியூஷன் படி நடக்காம கொஞ்சம் மாதிரி கச்சமுச்சான்னு வந்து போயிட்டு இருக்கு, ஏதோ பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தோணுச்சுன்னா உடனே போய் பிரசிடென்ட்டுக்கு சொல்லுவார். பிரசிடென்ட் வந்து உடனே டிக்ளேர் பண்ணிடுவார். ஓகேங்களா? ஸோ வந்து மொத்தத்தில் வந்து பவர் வந்து கவர்னர் கிட்ட இருக்காது, பிரசிடென்ட் கிட்ட போயிடும். அப்போ டைரெக்டாக நேஷனல் எமர்ஜென்சி கீழே வந்த மாதிரி தான் ஆயிடுது. ஸோ அதனால தான் அது வந்து டெட் லெட்டர் அப்படின்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டேட் எமர்ஜென்சி போட்டாங்கன்னா உடனே அந்த ஸ்டேட்டுக்கு வந்து அதாவது பிரசிடென்ட் பேரில் வந்து கவர்னர் வந்து ஆட்சி அமைக்க ஆரம்பிச்சிருவாரு. ஸோ அதனால தான் அது டெட் லெட்டர் அப்படின்றார் அம்பேத்கர். சரி, ஓகே. ஸோ பியாண்ட் 1 இயர், அதாவது ஒரு வருஷத்துக்கு மேலே எப்போ போகும்னு பார்த்தோம்னா, இப்போ எமர்ஜென்சி வந்து 352 வந்து அறிவிச்சிட்டாங்க அப்படின்னாலோ, இதில் பார்த்தோம்னா எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணுறாங்கன்னா, எலெக்ஷன்ஸ் வந்து அறிவிக்கிறதுல வந்து பார்த்தோம்னா ஏதோ டிஃபிகல்ட்டி இருக்குது அப்படின்னு சொன்னால பார்த்தோம்னா ஒரு வருஷத்துக்கு மேலே போகிறது கூட இருக்குது. ஸோ மேக்ஸிமம் வந்து 3 இயர்ஸ் வரைக்குமே இந்த எமர்ஜென்சி வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டியூரிங் எமர்ஜென்சி பார்த்தோம்னா ஸ்டேட் இஸ் கவர்ன்டு பை கவர்னர் ஆன் பிஹாஃப் ஆஃப் பிரசிடென்ட். ஸோ பிரசிடென்ட் பேரில் பார்த்தோம்னா கவர்னர் வந்து ஆட்சி செய்வார். ஸோ இது வந்து இது வரைக்கும் ஒரே ஒரு டைம் தான் இருக்குது ஸ்டேட்டு. இது பார்த்தோம்னா எப்போன்னு பார்த்தோம்னா பஞ்சாபில் 1951 மட்டும்தான். இது பார்த்தோம்னா 1962, 71, 75, இது பார்த்தா 1951 பஞ்சாப்ல மட்டும். சரி, ஓகே. ஸோ இந்த ஃபினான்ஷியல் எமர்ஜென்சின்றது வந்து ஆர்டிகல் 360 இதையுமே பிரசிடென்ட் தான் டிக்ளேர் பண்ணுவார். ஏதாவது ஃபினான்ஸ் ஸ்டெபிலிட்டி வந்து ஏதாவது பிரச்சனையோ இல்லை கிரெடிட் ஆஃப் இந்தியா வந்து ஏதாவது டேஞ்சரில் இருக்குது அப்படின்னாலும் பார்த்து பண்ணுவாங்க. ஸோ வந்து சேலரி ஆஃப் எனி பர்சன், ஸ்டேட் யூனியன், சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட் எல்லாமே வந்து ரெடியூஸ் பண்ணிடுவாங்க பிரசிடென்ட். ஸோ இது வரைக்கும் டிக்ளேர் பண்ணல, இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த இதுவுமே ஆனதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதான், இது வந்து அவ்வளோதான், எமர்ஜென்சி வந்து அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, ஸோ நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணுறோம், இத்தனை அமெண்ட்மெண்ட் நடந்திருக்கு அப்படிலாம் நம்ம நிறைய படித்தோம். ஸோ வந்து இந்த அமெண்ட்மெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சேஞ்ச் பண்ணுறது, இம்ப்ரூவ் பண்ணுறது, இல்லை மாடிஃபை பண்ணுறது, இதை தான் அமெண்ட்மெண்ட் அப்படின்னுவாங்க. ஸோ அந்த அமெண்ட்மெண்ட்டோட ஆர்டிக்கல் என்ன பார்த்தோம்னா 368 பார்ட் 20, அதில் தான் வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு இதை வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இது 368 to 20 Part 20. So powers of Parliament to amend Constitution and its procedure. So இதோட procedure என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். Constitution amendment bill must be passed by each house of Indian Parliament separately by special majority. அதாவது இந்த கான்ஸ்டியூஷன் வந்து அமெண்ட் பண்றாங்கன்னா அது ஃபர்ஸ்ட் வந்து பில் போடுவாங்க, அதுதான் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில். அது என்ன பண்ணுன்னா இந்தியன் பார்லிமெண்ட்ல 2 ஹவுஸ் இருக்கு பார்த்தியா, 2 ஹவுஸ்ல வந்து செப்பரேட்டா வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டியோட பாஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்தியன் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா ரெண்டுத்துலையுமே பாஸ் பண்ணணும் ஸ்பெஷல் மெஜாரிட்டியில். இது வந்து ஃபர்ஸ்ட் எங்கே இனிஷியேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது வந்து 2 பார்லிமெண்ட்லேயும், அதாவது லோக்சபா அண்ட் ராஜ்யசபா ரெண்டுத்துலேயும் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட். அப்போ மெஜாரிட்டி ஆர் நாட் லெஸ் தென் 2/3 ஆஃப் ஹவுஸ் ஆஃப் ஓட் டு அசெப்ட் த பில். ஸோ பில் வந்து அசென்ட் பண்ணுறதுக்கு 3ல் வந்து 2 பங்கு வந்து ஓகே சொல்லணும், மெஜாரிட்டி வந்து இருக்கணும். ஸோ இந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட் வந்து பார்லிமெண்ட் மட்டும் தான் பண்ண முடியும். கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பார்லிமெண்ட் பண்ணுறது தான் இருக்குது, வேற எந்த லெஜிஸ்லேஷனுக்குமே பவர் கிடையாது. ஸோ அதை தான் சொல்கிறாங்க, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர் வந்து இந்த அமெண்ட்மெண்ட் வந்து பண்ண முடியாது, பார்லிமெண்ட் மட்டும் தான் பண்ண முடியும்.
ஸோ இந்த ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் enacted before first general election and enacted by president parliament. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த அமெண்ட்மெண்ட் வந்து எப்போ எனாக்ட் பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஜெனரல் எலெக்ஷனுக்கு முன்னாடியே பண்ணிட்டாங்க அண்ட் enacted by ப்ரொவிஷனல் பார்லிமெண்ட். ஸோ நம்ம பார்த்தோம் 1946 பண்ணாங்க இல்லையா, எலெக்ஷன் வந்து 52 தான் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட். ஸோ இவ்வளோதான் விஷயம். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா ரெண்டு ஹவுஸ்லையுமே பார்த்தோம்னா இனிஷியேட் பண்ணணும் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லை ஃபர்ஸ்ட் செப்பரேட்டாக ஸ்பெஷல் மெஜாரிட்டியோட பாஸ் பண்ணணும். இதை ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது பார்த்தோம்னா ரெண்டு ஹவுஸ்லையுமே பண்ணணும். ராஜ்யசபாவில் மட்டும் பண்ணுறதுலாம் கிடையாது, பார்லிமெண்ட்டில் ரெண்டு இதுவுமே ஓகே பண்ணும். அந்த ரெண்டு இதில் ஹவுஸ்லேயே பார்த்தோன்னா 3 பேர் வந்து மெஜாரிட்டி வந்து கொடுக்கணும். அப்படி கொடுத்தா மட்டும்தான் அந்த பில் வந்து அசென்ட் ஆகும். ஸோ இந்த அமெண்ட்மெண்ட் வந்து பார்லிமெண்ட்டால் மட்டும்தான் வந்து பண்ண முடியும். ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு வந்து அந்த பவர் கிடையாது, இனிஷியேட் பண்ணவும் முடியாது. ஸோ இந்த அமெண்ட்மெண்ட்லேருந்து என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் சிம்பிள் மெஜாரிட்டி, பார்லிமெண்ட்டில் சிம்பிள் மெஜாரிட்டி மூலியமாகவே முடிச்சிடலாம். இல்லைனா பார்லிமெண்ட்டில் ஸ்பெஷல் மெஜாரிட்டி, நம்ம மேலே சொன்ன மாதிரி ஸ்பெஷல் மெஜாரிட்டி மூலியமாகவும் அமெண்ட் பண்ணலாம். இல்லைனா வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஆஃப் பார்லிமெண்ட் அண்ட் ராட்டிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேஷன். ஸோ வந்து சில பேர் ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் வந்து சில பேர் ஓகே சொல்லுவாங்க, ஓகே சொல்ல மாட்டாங்க. அப்படின்னா அதில் வந்து பாதி பேர் இருந்தால் கூட ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு சிம்பிள், அடுத்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஆஃப் பார்லிமெண்ட் அண்ட் ராட்டிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேஷன், இது மூலிமா அமெண்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து மினி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அதில் 53 இது வந்து அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க, அதனால தான் அதை அப்படி சொல்லுவோம், ஆர்டிகல்ஸ் வந்து இருக்குது, அதனால பண்ண சொல்கிறாங்க. சரி, ஓகே. இந்த கான்ஸ்டியூஷன் ரிஃபார்ம் கமிஷன் சொல்லிட்டு ஒன்று அமைக்கிறாங்க. அதை என்னன்னு பார்த்தோம்னா நேஷனல் கமிஷன் எதுக்குன்னு பார்த்தோம்னா அந்த கான்ஸ்டியூஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத ரிவ்யூ பண்ணுறதுக்காக போடுறது தான் இந்த கமிஷன். ஸோ ஒவ்வொருக்கும் வந்து கமிஷன் போடுவாங்க. ஏன்னா வந்து ரூல்ஸ் போட்டுவிட்டு மொத்தமாக வந்து அது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்க்காம இருக்கிறது வந்து சரி கிடையாது. ஸோ வந்து அது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி செட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி செட் பண்ணதா ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா 2000 வந்து போடுறாங்க. இதுக்கு வந்து ஹெட் யாருன்னு பார்த்தா MN வெங்கடாச்சலயா தான் ஃபர்ஸ்ட் வந்து ஹெட். அதுக்கு வந்து ஹெட்டாக வந்து இருந்து பார்ப்பாரு. ஸோ இந்த நேஷனல் கமிஷன் கான்ஸ்டியூஷனல் ரிஃபார்ம் கமிஷன் ஃபர்ஸ்ட் MN வெங்கடாச்சலயா 2000. அடுத்து ஏப்ரல் 2007 பார்த்தோன்னா 3 மெம்பர் கமிஷன் போவாங்க. யாருன்னா புஞ்சி சீஃப் ஜஸ்டிஸ், ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸ் 3 பேர் கொண்ட குழு MM புஞ்சி ஏப்ரல் 2007 வந்து 2வது டைம் போடுவாங்க. டேக் ஃப்ரெஷ் லுக் அட் ரிலேட்டிவ் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் வேரியஸ் லெவல்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் இன்டர்ரிலேஷன், அதுக்காக வந்து போட்டிருப்பாங்க. அவ்வளோதான். ஸோ கமிஷன் இது வரைக்கும் 2 தான் போட்டிருக்காங்க. ஒன்று பார்த்தோன்னா 2000 MN வெங்கடாச்சலயா, ஏப்ரல் 2007 பார்த்தோன்னா MN புஞ்சி. ஸோ இயர் ரொம்ப முக்கியம். அடுத்து ஷேடோ கேபினெட் அப்படின்ற விஷயம் எதுலேருந்து எடுத்துறாங்க? ஷேடோ கேபினெட் அது பேர் என்ன சொல்லுவாங்க எனக்கு தெரியல. ஸோ வந்து ஷேடோ கேபினெட் அப்படின்வாங்க. அது பார்த்தோம்னா பிரிட்டன்லேருந்து எடுத்த ஒரு ஐடியா தான். ஸோ அடுத்து சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து ஹெடட் ப்ரொவின்ஷனல் கான்ஸ்டியூஷன் அண்ட் அட்வைசரி கமிட்டி ஆஃப் கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி. ஸோ ப்ரொவின்ஷியல் கான்ஸ்டியூஷன் அண்ட் அட்வைசரி கமிட்டியை வந்து ஹெட் பண்ணது வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல். டெமோக்ரஸி வந்து ஃபர்ஸ்ட் எங்கே யார் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஹெரோடோட்டஸ் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் இந்த டெமோக்ரஸி அப்படின்ற வேர்டை வந்து டேர்ம் வந்து யூஸ் பண்ணுது. ஓகேங்களா? ஓகே. அடுத்து பார்த்தோன்னா தியோக்ரட்டிக் ஸ்டேட் அப்படின்னா நான் செக்குலர் ஸ்டேட். இப்போ நம்ம இந்தியா வந்து செக்குலர் ஸ்டேட், என்ன ரிலீஜனாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்து தியோக்ரட்டிக் ஸ்டேட்டில் பார்த்தோம்னா அஃபிஷியல் ரிலீஜன் சொல்லிட்டு அப்படி ஒன்று இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வேட்டிக்கன் அப்படின்னு பார்த்தோம்னா கிறிஸ்டியானிட்டி மட்டும்தான், கிறிஸ்டியன்ஸாக இருக்கவங்க மட்டும் அங்கே இருக்க முடியும். அதேமாதிரி பாகிஸ்தானில் பார்த்தோம்னா முஸ்லீம்ஸாக இருக்கவங்க மட்டும் இருக்க முடியும். இன்னுமே வேட்டிக்கனில் பார்த்தோம்னா விமனுக்கு வந்து ஓட்டிங் ரைட்ஸ் வந்து இன்னுமே கொடுக்கப்படலை வேட்டிக்கனில். ஓகேங்களா? சரி, அடுத்து ரெஃபரண்டம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ரெஃபரிங் செட் ஆஃப் கொஷின்ஸ் டு எலக்டோரேட் டைரக்ட்லி ரேதர் தன் அலோவிங் டு பி செட்டில் பை பீப்புள்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் லெஜிஸ்லேச்சர். ஸோ வந்து நம்ம இதில் என்ன பண்ணுவோம், இப்போ நம்மளுக்கு ஏதாவது ஒரு குறை இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா டைரெக்டாக பார்லிமெண்ட்டுக்கு வந்து கொண்டு போய் நாம பேச மாட்டோம். மக்கள் நாம வந்து பேச முடியாது, எழுத்து மூலியமாக இருந்தாலும் சரி டைரக்ட்னாலும் சரி. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், நாம் செலக்ட் பண்ணி வச்சிருந்த எம்எல்ஏஸ்லாம் வந்து நம்மளுடைய ரெப்ரஸன்டேட்டிவ், அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா போய் அவங்க அந்த பார்லிமெண்ட்டில் பேசுவாங்க, அந்த சிட்டிங்ஸ் அப்போ பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் டைரெக்டாக போய் பேசுறது தான் வந்து பார்த்தோம்னா ரெஃபரண்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ டைரெக்டாக பேசுறது நம்மளோட பீப்புள்ஸ் லெஜிஸ்லேட்டரோட பீப்புள் ரெப்ரஸன்டேட்டிவ் இல்லாமல் பீப்புளே டைரெக்டாக போய் கொஸ்டின் கேட்கறது தான் பார்த்தோம்னா ரெஃபரண்டம். இந்தியன் கான்ஸ்டியூஷன்லேயோ இல்லை அமெண்ட்மெண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ரெஃபரண்டம் வந்து ஆட் பண்ணவே கிடையாது. இதனால தான் இந்தியன் டெமோக்ரஸியோட ஒரு செட்பேக்காக வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து ரெஃபரண்டம் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா சுவிட்சர்லாந்து. டைரக்ட் டெமோக்ரஸி அப்படின்னாலே சுவிட்சர்லாந்து தான் ஃபர்ஸ்ட் வரும்.
ஓகேங்களா. நம்மளுக்கு வந்து இன்டைரக்ட் டெமோக்ரஸி, நம்ம டைரக்டா போய் வந்து இதெல்லாம் பண்ண முடியாது. நம்ம ரெப்ரசன்டேட்டிவ் தான் போய் வந்து நம்மளுக்காக பீப்புளுக்காக ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்றது வந்து பார்த்தோன்னா இன்டைரக்ட் டெமோக்ரஸி. சரி, ஓகே. சரி, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கான்ஸ்டியூஷன் பார்க்கும்போது பார்த்தோம். ஓகே, இது வந்து பார்க்கலாம் பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி இன் இந்தியா. ஸோ ஆர்டிகல் 79 படி பார்த்தோம்னா பார்லிமெண்ட்ல ரெண்டு விஷயம் வந்து இருக்கு. என்னென்ன இருக்கு பார்த்தோம்னா, யூனியன்ல பிரசிடென்ட் வந்து ஒன்றும், 2 ஹவுசஸ் வந்து 2ஆ பிரிக்கிறாங்க. அந்த 2 ஹவுசஸ் 2ஆ பிரிக்கிறாங்க. கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ், அதாவது ராஜ்யசபானும் ஹவுஸ் ஆஃப் பீப்புள், அதாவது லோக்சபான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தோம்னா இது என்ன ரெப்ரசென்ட் பண்ணுன்னா யூனிட்ஸ் வந்து ரெஃபர் பண்ணுது. இது பார்த்தோம்னா பீப்புள் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. ஹவுஸ் ஆஃப் பீப்புள்னாலே பீப்புள் தானே ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஆர்டிகல் பார்த்தோம்னா 79. பார்லிமெண்டோட இது என்னன்னு பார்த்தோம்னா பார்லிமெண்ட் ஆஃப் யூனியன், அதோட ஆர்டிகல் பார்த்தோம்னா 79. ஸோ நம்மளோட லெஜிஸ்லேஷன், யூனியன் லெஜிஸ்லேஷன் பார்த்தோம்னா பைகார்னல். ஏன்னா ராஜ்யசபா லோக்சபான்னு 2 இருக்கு, அப்படின்னாலும் பைகார்னல். ஸோ ராஜ்யசபா வந்து டிஸ்கஷன் வந்து 3 டிஸ்கஷன் இருக்கு. என்னென்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ½ an hour டிஸ்கஷன் வாங்க, அப்புறமேட்டுக்கு ஷார்ட் டிவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று, அடுத்து பார்த்தோன்னா மோஷன்ஸ் ஆஃப் மேட்டர்ஸ் இன் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டு ராஜ்யசபா டிஸ்கஷன் 3 இருக்கும். ஸோ இது ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, எது கரெக்டாக எது இருக்கு இல்லைன்ட்டு. ஸோ ராஜ்யசபா டிஸ்கஷன் சொல்லிட்டு ஏ ½ an hour டிஸ்கஷன், பி ஷார்ட் டெரிவேஷன், அப்புறம் 3 பார்த்தோன்னா மோஷன்ஸ் ஆஃப் மேட்டர்ஸ் இன் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் சொல்லிட்டு கொடுத்து எதுன்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். சரி, ஓகே. அடுத்து வந்து இது ஒரு முக்கியமான ஒரு லைன், இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல வந்து கேட்டாங்க ஸ்டேட்மெண்ட்ல. அதாவது ஆர்டிகல் 1(1)ல இந்தியா தட் இஸ் பாரத் ஷல் பி யூனியன் ஆஃப் இந்தியா ஸ்டேட், யூனியன் ஆஃப் ஸ்டேட் இருந்துச்சு இல்லையா, அதுல வந்து இந்த பாரத் இதெல்லாம் மாத்தி கொடுத்து என்ன கேட்டுனாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு குழப்பி வச்சிருந்தாங்க. ஸோ இந்தியா தட் இஸ் பாரத் ஷல் பி யூனியன் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த யூனியனா இல்லை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். யூனியன் ஆஃப் ஸ்டேட், ஓகேங்களா. சரி, ஓகே. கன்ஸ்ட்ரக்டிவ் டிபேட் இன் தமிழ்நாடு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அதாவது வந்து தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் இருக்கு இல்லையா, இவெல்லாம் பார்த்தா யூனியன் பார்த்தோம். ஸோ நம்மன்னு சொல்லிட்டு வரணும் இல்லையா தமிழ்நாடு அப்படின்னு பார்க்கும்போது அங்கே என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அசம்பிளி எலெக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் அசம்பிளி 1952 வந்து 57 வரைக்குமே வந்து பார்த்தோம்னா எலிமெண்டரி எஜுகேஷனுக்காக வந்து போடுற ராஜாஜி கவர்மெண்ட் குலக்கல்வி திட்டம் பார்த்தோம் இல்லையா, கேஸ்ட் பேஸ்ட் சோசியல் பேஸ் பண்ணது. ஸோ அது வந்து என்ன பண்ணுறாரு, போடுறாரு ஃபர்ஸ்ட் அசம்பிளியில் எடுத்தோடனே ராஜாஜி கவர்மெண்ட் எப்போ 1952 57. ஸோ இது வந்து எல்லாம் எதுக்குங்காட்டினா அவர் வந்து என்ன பண்ணுவார், ராஜினாமா பண்ணிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் தான் 1958 பார்த்தோம்னா காங்கிரஸ் இதை சேர்ந்த காமராஜ் வந்து சிஎம்மா வருவார். அவரோட எஜுகேஷன் மினிஸ்டர் அந்த தான் சி சுப்பிரமணியம். இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், மே 1954 வந்து இருக்காரு. ஸோ என்ன பண்ணுவார்னா இந்த எலிமெண்ட்ரி எஜுகேஷன் வந்து இந்த ஸ்கீம் வந்து ட்ராப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ராஜாஜி அப்போ எதுவுமே பண்ணலையா அப்படின்னு பண்ணாரு. என்னன்னு பண்ணாருன்னு பார்த்தோம்னா இந்த டெனன்ஸ் ஆஃப் ஃபார்ம்லேண்ட்ஸ் அண்ட் லேண்ட்லெஸ் அக்ரிகல்ச்சர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, லேண்ட் இல்லாமல் அப்போ அந்த டைம்ல ஜமீதார் வைக்கலாம் இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் லேண்ட்ல வந்து ப்ரொவைட் பண்ணாரு. கொஞ்சம் அவங்களுக்குன்னு ஏதோ ஸ்கீம்ஸ்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காரு. அந்த விஷயத்துல ராஜாஜி பண்ணியிருக்காரு. ஸோ இவர் பண்ண ஒரே தப்பு இந்த ஸ்கீம் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் கேஸ்ட் பேஸ்டு கொண்டு வந்தது தான் வந்து அவர் செஞ்ச மிகப்பெரிய தப்பு. அடுத்து பார்க்கலாம். அதே மாதிரி ராஜாஜியோட ஃபர்ஸ்ட் பட்ஜெட் எப்போ வந்து போட்டாரு அப்படின்னு பார்த்தோம்னா 1937 போட்டிருக்காரு. இது வந்து என்ன சொல்லுவாங்க, பிரீமியர் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அதாவது மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, சினேட் ஹவுஸ், சேப்பாக் கேம்பஸ் ஆஃப் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இது வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. எப்போ 1937. இது எங்கன்னு பார்த்தோம்னா பிரீமியர் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சியில். ஸோ ஓகே. அடுத்து பார்த்தோம்னா 1967 வந்து டிஎம்கே வந்து இதாவது பவருக்கு வருது. அதோட சிஎம் பார்த்தோம்னா அண்ணாதுரை. எப்போ 1967 வந்து அண்ணாதுரை டிஎம்கே வந்து பவருக்கு வருது. அண்ணாதுரை தான் அதுக்கு வந்து சிஎம் வந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவர் வந்து என்ன பண்றாருன்னா இந்து மேரேஜ் ஆக்ட் வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு மாத்துறாரு. அதுக்கு அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரிலீஜியஸ் ரிச்சுவல்ஸ், அதாவது ஐயர் வச்சு பண்ணணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அதாவது வந்து எல்லா ஒரு சொற்பொழிவு இந்த படம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இவர் சூர்யாவை வந்து பேர் மறந்து போச்சுன்னா அதான் ஏரோப்ளைன் வந்து அவர் வந்து கம்மியான விலைக்கு வந்து இது பண்ணுவார் இல்லையா. ஸோ அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க கல்யாணம் நடக்கும். அந்த கல்யாணத்தை பார்த்தோன்னா அந்த ஐயர் வச்சுலாம் இது பண்ண மாட்டாங்க. மாப்பிள்ளை பொண்ணு 2 பேர் வந்து அவங்களோட பேர் சொல்லுவாங்க. அப்புறமேட்டுக்கு மற்ற பெரியவங்க கொஞ்சம் இதாக இருக்கவங்கலாம் வந்து பாராட்டி பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சொற்பொழிவு மாதிரியே இருக்காது. அதுதான் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ். எந்த ஒரு ரிலீஜியஸ் ரிச்சுவல்ஸுமே இல்லாமல் இருக்கிறது தான் இது. ஸோ அதை கொண்டது பார்த்தோன்னா அண்ணாதுரை தான். இந்து மேரேஜ் ஆக்ட் வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அமெண்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அண்ணாக்கு அப்புறமேட்டுக்கு பார்த்தோன்னா கருணாநிதி, அவரோட சக்சஸர் வந்து கருணாநிதி. அவர் வந்து 5 டைம் சிஎம் சொல்லுவாங்க.
அவரோட லாஸ்ட் பில் பார்த்தோம்னா 2006லேருந்து 2011 லாஸ்ட் பில், அவரோட லாஸ்ட் பில் அதுதான், ரிசர்வேஷன் பில் அதுவும். ஸோ முஸ்லீம்ஸ்க்கு வந்து பிசிஎம் அப்படின்னும், அருந்ததியரை வந்து எஸ்சி அதுக்குள்ளாரே இருக்கும், அதே மாதிரி பிசிக்குள்ளாரே முஸ்லீம் வருவாங்க, அவங்களுக்கு தனியாக பிசிஎம் எஸ்சிஏன்னு பண்ணது இவர் தான், கருணாநிதி தான். எப்போ 2006லேருந்து 2011 அவரோட கடைசி பில். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா 1977லேருந்து 1987 வரைக்குமே 10 வருஷம் பார்த்தோம்னா எம்ஜிஆர் தான் வந்து ஆட்சி நினச்சிருப்பாரு ஏடிஎம்கேல. ஓகேங்களா. ஸோ வந்து டிஎம்கே வந்து 1967 வந்து ஆட்சி பிடிச்சிருக்கோம். ஸோ எம்ஜிஆர் பார்த்தோம்னா 1977 வந்து ஆட்சி பிடிச்சிருப்பாரு, பிரிஞ்சு போய் 10 வருஷம் வந்து ஆட்சி செஞ்சிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் இறந்து போயிருப்பாரு, சுற்றுவாங்க, அப்போ இறந்து போயிருப்பாரு 1977 1987. ஸோ இவர் என்னெல்லாம் வந்து பண்ணியிருக்காருன்னு பார்த்தோம்னா ரெவென்யூ அட்மின்ல நிறைய மெஷர்மெண்ட் வந்து எடுத்திருக்காரு, நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தோம்னா அந்த கர்ணம் அப்படின்ற ஒரு விஷயம், ஹெரிட்டரி வில்லேஜ் ஆஃபீஸர்ஸ் சொல்லுவாங்க, அந்த கர்ணம் தலைமுறையே வில்லேஜ் ஆஃபீஸராக இருப்பாங்க, அதை வந்து அபாலிஷ் பண்ணாரு. அதே மாதிரி மிட் டே மீல் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதை வந்து என்னென்னு மாற்றுவாருன்னு பார்த்தோன்னா நியூட்ரிஷியஸ் மீல் ஸ்கீம், அதாவது மதிய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றினது இவர் தான். ஓகே, இந்த பாக்ஸ் கொஸ்டின் பார்த்துக்கலாம். ஆஃப்டர் சுப்ரீம் கோர்ட் டெலிவர்ட் மண்டல் கமிஷன் ஜட்ஜ்மெண்ட் November 1992 for education reservation and employment reservation of 50% through assembly changed 50%லேருந்து 69%க்கு பிசி எம்பிசி எஸ்டி எஸ்டிக்கு வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் 50% தான் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 69% வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. அதுக்கு போட்ட கமிஷன் தான் பார்த்தோம்னா மண்டல் கமிஷன். இந்த மண்டல் கமிஷனோட டேட் பார்த்தோம்னா November 1992, மண்டல் கமிஷன் November 1992. அதாவது தான் 50லேருந்து 69%க்கு வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அதை பற்றி பார்க்கலாம். ஸோ தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் வந்து மொத்தமாக வந்து 233 எலெக்டட் மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க. அதில் 118 வந்து ஜென்ரல்னும் 45 பார்த்தோம்னா ரிசர்வ் கான்ஸ்டியூன்சிக்கும் வந்து இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ மொத்தம் எத்தனை 234 1 2 3 4 மாதிரி 234 லைனாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அதில் வந்து பார்த்தோம்னா 189 8க்கு அப்புறம் 9 அப்படின்னு வச்சுக்கலாம். 189 பார்த்தோம்னா ஜென்ரல்னா, மீதி இருக்க 45 என்னென்னு பார்த்தோம்னா ரிசர்வ்டு கான்ஸ்டியூன்சிஸ். ஸோ அழகாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி செஷன் எப்போ நடந்துச்சு பார்த்தோம்னா எலெக்ஷன் முடிஞ்சு, எலெக்ஷன் 1950 நடந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு முடிச்சுட்டு எப்போ இது பண்ணாங்கன்னா 3 May 3rd பார்த்தோம்னா 1952 வந்து ஃபர்ஸ்ட்டு மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி யூனியன் அப்படின்னு சொல்லிட்டு நடத்துகிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஜென்ரல் எலெக்ஷன் நம்ம சொன்ன மாதிரி 1952 நடந்துச்சு. 15th தமிழ்நாடு அசம்பிளி எப்போ நடந்துச்சு பார்த்தோம்னா 2016. ஸோ இப்போ அப்டேட் பண்ணிக்கோங்க இப்போ எப்போ நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து 21 எலெக்ஷன் நடந்தது பார்த்தோம்னா 16/5. அப்போ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஃபார்ம் பண்ணது பார்த்தோம்னா 21/5/2016. ஸோ ஆர்டிகல் 333 என்ன சொல்லணும்னா கவர்மெண்ட் நாமினேட்ஸ் 1 member ஃபார் ஆங்கிலோ இந்தியன். இதே வந்து ஆர்டிகல் 331 என்ன சொல்லணும்னா பிரசிடென்ட் நாமினேட் 2 members ஃபார் ஆங்கிலோ இந்தியன். ஸோ ஆக்சுவலி இப்போ இது வந்து எடுத்துட்டாங்க, இப்போ ஆங்கிலோ இந்தியன்லாம் வந்து இப்போ அலோவ் பண்ணுறது கிடையாது. ஸோ அப்போ இருந்தது பார்த்தோம்னா ஆர்டிகல் 33 பார்த்தோம்னா கவர்னர் வந்து நாமினேட்ஸ் 1 member ஃபார் ஆங்கிலோ இந்தியன். இதே வந்து பிரசிடென்ட் வந்து 2 members ஃப்ரம் ஆங்கிலோ இந்தியன்லேருந்து இது பண்ணுவாங்க இல்லையா, அது வந்து 331. ஸோ இந்த 2 ஆர்டிக்கலும் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பார்த்தோம்னா பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி PAC அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. இது என்ன பார்த்தோம்னா இதோட சேர்பர்சன் வந்து ஸ்பீக்கர், லோக்சபாவோட ஸ்பீக்கர், அதாவது அப்பாயிண்ட் பண்ணுறது பார்த்தோம்னா ஸ்பீக்கரு. யாரை வந்து அப்பாயின்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா லோக்சபா மெம்பர்லேருந்து யாராவது ஒருத்தவங்க வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க, அதோட சேர்மன். ஸோ இப்போ கரண்ட்டாக அதிர் ரஞ்சன் சௌத்ரின்னு அப்போ நோட் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ யார் கரண்ட்டில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நோட் பண்ணிக்கோங்க. ஸோ யார் வந்து அப்பாயின்ட் பண்ணுவாங்க PAC பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி மெம்பராக பார்த்தோம்னா சேர்மனை பார்த்தோம்னா ஸ்பீக்கர். அது யார் வந்து இது பார்த்தோம்னா மெம்பர் ஆஃப் லோக்சபா மெம்பர்லேருந்து யாராவது ஒருத்தவங்க செலக்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஒன்லி மெம்பர் ஆஃப் ஆப்போசிட் பார்ட்டி எலெக்ட்ஸ் சேர்மன். ஸோ வந்து ரூலிங் பார்ட்டி மினிஸ்டர்ஸ் வந்து இதில் இது பண்ண மாட்டாங்க, ஆப்போசிட் பார்ட்டி இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் வந்து சேர்பர்சனாக இது பண்ணுவாங்க. இது எப்போ இருந்து ஆக்ட் இருக்குதுன்னா 67-68 இந்த ஆக்ட் வந்து இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து 22 members வந்து இது பண்ணாங்க. 15 லோக்சபாக்கு வந்து 15, ராஜ்யசபாவில் 7 வந்து 7 பேர் வந்து இருப்பாங்க. ஸோ 22 members 15 லோக்சபா, 7 வந்து ராஜ்யசபா. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதாவது அக்கௌண்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ணுறது இவங்க தான். ஒரு வருஷத்து அவங்களோட ஆஃபீஸ் பார்த்தோம்னா டேர்ம் பார்த்தோம்னா 1 year தான். சின்ஸ் கமிட்டி பிகம் பார்லிமெண்ட்ரி கமிட்டி அண்டர் ஸ்பீக்கர் ஃப்ரம் January 1950 it presented 1596 reports till April 2008. ஸோ பார்லிமெண்ட்டில் January 1950 வந்து அவங்க இருக்கிறாங்க. ஸோ அப்போ இருந்து பார்த்தோம்னா இது வரைக்கும் 1596 ரிப்போர்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க.
ஏப்ரல் 2018 வரைக்கும் கணக்கு பண்ணும்போது. ஸோ 1596. சரி, ஓகே. ஸோ ஜம்மு காஷ்மீர் இது ரொம்ப முக்கியமான ஒரு பாக்ஸுக்கு. ஸோ ஜம்மு காஷ்மீர் வந்து ஸ்பெஷலாக வந்து ஒரு ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஏன்னா வந்து ஹரிசிங் அப்படின்ற ஒரு ராஜா வந்து ஃபர்ஸ்ட் கொடுக்க மாட்டேன் சேர்க்க மாட்டேன் அப்படின்னு கிடப்பாரு. அப்போதான் என்ன பண்ணுவாங்கன்னா பாகிஸ்தான்லேருந்து இவங்க மேலே படையெடுத்து வருவாங்க, நிறைய வந்து அவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. அதனால வந்து இவங்களுக்கு அந்த டைம்ல எந்த ஒரு பவருமே இருக்காது அவங்கள எதிர்க்கிற அளவுக்கு. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஹெல்ப் கேட்பாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுவார்னா வல்லபாய் பட்டேல் என்ன பண்ணுவார்னா நீங்கள் வந்து இதில் சைன் போடுங்க, அதாவது சேர்த்து விடுறேன் அப்படின்ற மாதிரி, இந்தியா கூட காஷ்மீர் வந்து இணைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதனால வேறு வழி இல்லாமல் இவரும் சைன் போட்டு கொடுத்துருவாரு. ஸோ அப்போ என்ன பண்ணுவா, சும்மா சைன் போட்டு கொடுத்துட்டா இல்லையா, ஸோ அதனால இவருக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 370 அப்படின்னு சொல்லிட்டு தனியாக போட்டு எங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வந்து கொடுப்பாங்க ஜம்மு காஷ்மீருக்கு. ஸோ இப்போ வந்து அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க ஸ்பெஷல் கோட்டாவை. அவங்களுக்கும் தனியாக ஒரு கான்ஸ்டியூஷன், அவங்க நாட்டுக்கு வந்து சரி அந்த ஸ்டேட்டுக்குள்ளே வந்து நாம போய் யாரோ மேரேஜ் பண்ணிக்க முடியாதோ அந்த மாதிரி அவங்களுக்கும் தனியாக ஒரு கான்ஸ்டியூஷன் இருக்கும், நிலம் வாங்க முடியாது அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது பார்த்தோம்னா 5/8/2019 வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போது 5/8/2019 மோடி வந்து கேன்சல் பண்ணியாச்சு. ஸோ ஓகே, இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் ஜம்மு காஷ்மீர் எப்போ அடாப்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 17/11/1957 வந்து அடாப்ட் பண்ணாங்க. எப்போ போஸ்ட் வந்து பார்த்தோம்னா 26/57. எப்போ அடாப்ட் பண்ணது 17/11/1957, போஸ்ட் வந்தது 26/1/1957. ஸோ ஓகே, ஜாயின்ட் சிட்டிங் வந்து நிறைய வந்து நடக்கும்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த ஜாயின்ட் சிட்டிங் வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டவுரி ப்ராஹிபிஷன் பில் தான் ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இது வந்து கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில். இது எனக்கு இது வரைக்கும் கேட்டதில்லை, பட் வந்து கேட்பாங்க, ரொம்ப முக்கியமானது ஒரு இது. ஸோ எப்போன்னு பார்த்தோம்னா 6 எப்போ சிட்டிங்ஸ் நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா 6 and 9/5/1961. இயர் முக்கியம், இயர் பார்த்தோம் 1961 டவுரி ப்ராஹிபிஷன் பில் 1959 அப்படின்ற ஒரு ரூல் வந்து கொடுத்துருக்காங்க. இயர்னு கேட்டாங்கன்னா 1961 தான் போடணும், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் பில் இது எப்போ பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2002, 26/3/2002. இது 1961, இது 2002. இது ரெண்டு பார்த்துக்கணும். அடுத்து கோட்ஸ் பை ஃபர்ஸ்ட் PM நேரு என்ன பார்த்தோம்னா each house has full authority to regulate its procedure within the limits of constitution. Neither house by itself constitutes parliament. It is the two house together are the parliament of India. The successful working of our constitution as of any democratic structure demands the closest cooperation between the two houses. ஒன்றும் கிடையாது, அதாவது நான் யூனியன்ல பார்த்தோம்னா ராஜ்யசபா பிளஸ் லோக்சபா இது ரெண்டு ஹவுஸு சேர்ந்தது தான் வந்து பார்லிமெண்ட். ஸோ இதில் ரெண்டுத்துல எது இதனாலுமே சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து நடக்காது. ஸோ ரெண்டுமே இதாக நடக்கும்னா ரெண்டுமே கோஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தோன்னா நேரு. ஓகே, ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் கமிஷன் ஒன்று பண்ணாங்க. ஐ திங்க் 1953 or 7 நினைக்கிறேன், 57 or 53 நினைக்கிறேன், 53. ஸோ இது இந்த டைமில் தான் பார்த்தோம்னா ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் கமிஷன், அதாவது லிங்குவிஸ்டிக் பேஸ் பண்ணி லாங்குவேஜ் பேஸ் பண்ணி பிரிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கமிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த குரூப்பில் வந்து 3 பேர் இருப்பாங்க. யாருன்னு பார்த்தோம்னா ஃபாசில் அலி, பனிக்கர், குஞ்ரோ. இவங்க பேர் இதோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஃபாசில் அலி, பனிக்கர் அண்ட் குஞ்ரோ இவங்க 3 பேர் தான் அந்த ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் கமிஷனில் வந்து இருப்பாங்க. ஃபாசில் அலி, பனிக்கர், குஞ்ரோ. ஓகே, இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பர்சனாலிட்டி சங்கர் லிங்கனார். ஸோ இவர் யாருன்னு பார்த்தோம்னா தமிழ் இந்தியன் இண்டிபெண்டன்ட் ஆக்டிவிட்டிஸ், அதே மாதிரி ஒரு காந்தியை ஃபாலோ பண்ணுற ஒரு காந்தியர். ஓகே, இவர் பார்ன் பார்த்தோம்னா 1895 பிறக்கிறாரு. இவரோட பேரண்ட்ஸ் யாருன்னு பார்த்தோம்னா கருப்பசாமி, வள்ளியம்மாள். இவர் வந்து மண்மலைமேடு, விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பிறகுறாரு. ஸோ பார்ன் எப்போ 1895. அப்பா பேர் கருப்பசாமி, வள்ளியம்மாள். எங்கே பிறக்காருன்னா மண்மலைமேடு, விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல. ஸோ இந்தியன் நேஷனல் காங்கிரஸில் எப்போ ஜாயின் பண்ணுறாருன்னு பார்த்தோம்னா 1970 வந்து ஜாயின் பண்ணுறாரு. ஸோ யாரோட இன்ஃப்ளூயன்ஸ் கீழேன்னு பார்த்தோம்னா ராஜாஜியோட இன்ஃப்ளூயன்ஸ்க்கு கீழே சால்ட் மார்ச் 1930 வந்து சால்ட் மார்ச் நடந்துச்சு இல்லையா, அதில் வந்து இவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. இப்போ 1930 சால்ட் மார்ச்சில். ஸோ பொட்டி ஸ்ரீராமுலுன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்போம். அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் தெலுங்கு ஸ்டேட் வந்து இது பண்ணணும், பிரிக்கணும், தமிழ்நாடுலேருந்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது ஃபர்ஸ்ட் பொட்டி ஸ்ரீராமுலு தான். அந்த மாதிரி இருந்து ஃபாஸ்டிங் இருந்து இறந்தும் போயிருப்பாரு.
என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டேட் ஆஃப் தெலுங்கு ஃப்ரம் மெட்ராஸ் ஃபார் தெலுங்கு ஸ்பீக்கிங் பீப்புள். அதே மாதிரி மெட்ராஸ் வந்து அது கேபிட்டலாக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 1952 வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ மெட்ராஸ்ன்றதா தானே மாற்றுவீங்கன்னு சொல்லிட்டு மெட்ராஸ் ஸ்டேட் நேம் வந்து மாற்றணும்னு சொல்லிட்டு அவள் வந்து யோசிப்பாங்க. அப்போதான் என்ன பண்ணுவோம்னா 1956 சங்கர்லிங்லான் என்ன பண்ணுவோம்னா மெட்ராஸ் அப்படின்ற பேரை தமிழ்நாடுன்னு மாற்றணும் அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னு சொல்லிட்டு அவர் விரதம் இருக்க ஆரம்பிப்பார். எப்போன்னு பார்த்தோம்னா 27/7/1956 வந்து ஆரம்பிப்பார். விருதுநகர்ல 12 டிமாண்ட்ஸ் வைப்பார். எத்தனை டிமாண்ட்ஸ்? 12 டிமாண்ட்ஸ் வந்து வைப்பாரு. அதே மாதிரி பார்த்தோம்னா 76th டேல வந்து இறந்தும் போயிடுவாரு. அதாவது அண்ணா, எம்பி சிவஞானம், ஜீவானந்தம் எல்லாமே வந்து கொஞ்சம் அவர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணாங்க விடுப்பா அப்படின்ற மாதிரி. பட் வந்து அவர் கேட்கவே மாட்டாரு. ஸோ அந்த மாதிரி வந்து 76th டே வந்து உயிரோட சரி இறந்தே போயிடுவார். ஸோ 27/7/1956. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 13/10/1956 3 மாதம் 76 நாள் எடுத்துட்ட இறந்து போயிடுவார். ஸோ தியாகி சங்கர்லிங்கனார் இவர் வந்து நம்ம பார்த்தோம் 76 டே வந்து இதாக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. எப்போனா 27/7/1956 வந்து 10/10/1956 இது பார்த்தோன்னா 13/10. ஸோ எதுன்னு சொல்லி எது கொஸ்டின்ல எது வருதோ அதை பார்த்து டிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபார் நேம் கன்வர்ஷன் ஆஃப் சென்னையை வந்து இப்போ தமிழகம் மாற்றணும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதனால அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் அப்படின்றத ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு 14/11/1969 பார்த்தோம்னா சேஞ்ச் பண்ணுவாங்க. அண்ணா அவரோட இதில் தான் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ வந்து அதாவது இந்தியாவிலே பார்த்தோம்னா ஃபாஸ்டிங் இருந்து காந்தியன் வேல ஃபாஸ்டிங் இருந்து இறந்து போனது இவர் தான். ஸோ அதே மாதிரி பொட்டி ஸ்ரீராமலாம் அந்த மாதிரி இறந்து போயிடுவார். 14/1/1969 சேஞ்ச் பண்ணுவாங்க. சரி, ஓகே. நம்மளுக்கு வந்து காங்கிரஸ் வந்து லாகூர் செஷன் எப்போ மீட் பண்ணாங்க தெரியும். 1929 வந்து மீட் பண்ணாங்க. அன்அஃபிஷியலாக மீட் பண்ணி அன்அஃபிஷியலாக என்ன பண்ணுவாங்க அதே இந்த சேம் டேவே வந்து பூர்ண ஸ்வராஜ் டே ஆஃப் கம்ப்ளீட் செல்ஃப் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அன்அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இதே மாதிரி அதுக்கு அடுத்த வருஷம் இது பண்ணுவோம், நமக்கு ஃப்ரீடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நெக்ஸ்ட் இயர் வந்து அந்த 26/1/1930 வந்து இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமேட்டு அதை ரிபப்ளிக் டேவா வந்து சேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து என்னது காங்கிரஸ் வந்து லாகூர்ல 1929 மீட் பண்ணுவாங்க. அப்போ அன்அஃபிஷியலாக அந்த டேவை வந்து பார்த்தோம்னா டே ஆஃப் பூர்ண ஸ்வராஜ் இல்லைனா டே ஆஃப் கம்ப்ளீட் செல்ஃப் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இயர் ஆன 26/1/1930 பார்த்தோம்னா இண்டிபெண்டன்ஸ் டேன்னு இது பண்ணுவாங்க. பின்னாடி அதை ரிபப்ளிக் டேன்னு மாற்றிடுவாங்க. ஸோ டேட் ரொம்ப முக்கியம். 26/1/1930. ஸோ நம்ம பார்த்தோம் கான்ஸ்டியூஷனில் எத்தனை ஃபீமேல் மெம்பர்ஸ்ன்றது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின். நம்ம பார்த்தோம் 15 மெம்பர்ஸ் அப்படின்றத பார்த்தோம். ஓகே, இது ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கலாம். விச் கண்ட்ரி இஸ் நாட் ஏ கம்யூனிஸ்ட்? இதில் வந்து கம்யூனிஸ்ட் கண்ட்ரி எது இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் பார்த்தோம்னா ஜப்பான் மட்டும் தான் கம்யூனிஸ்ட் இல்லை. மற்றபடி சைனா, கியூபா, நார்த் கொரியா இது மூணுமே பார்த்தோம்னா கம்யூனிஸ்ட் கண்ட்ரி. முக்கியமான ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின். ஓகே, 18/7/1947 அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் பாஸ் பை பிரிட்டிஷ் பார்லிமெண்ட். ஸோ ராயல் அசன்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. எப்போ 18/7/1947. ஓகேங்களா? ஸோ 18/7/1947 அடுத்து பார்க்கலாம். ஸோ வந்து டிராஃப்டிங் கமிட்டி வந்து நான் நாங்கள் கொஞ்சம் மிஸ்டேக்காக எழுதியிருந்தாலும் கடைசியாக எழுதியிருந்தேன். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. இது வந்து கேட்பாங்க டிராஃப்டிங் கமிட்டியில் யாரெல்லாம் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து பார்த்துக்கோங்க யாருன்னு பார்த்தோம்னா அம்பேத்கர் 7 பேர் இருந்தாங்க. அம்பேத்கர், கோபாலசுவாமி ஐயங்கார், அல்லடி கிருஷ்ணசுவாமி ஐயர், KM முன்ஷிப் அவர் வந்து குஜராத் சேர்ந்த ஒரே ஒரு முஸ்லீம் தான். அவர் என்ன சையத் முகமது சாதுல்லா. BL மில்டர் இருப்பாரு. அவர் ரிசைன் பண்ணிட்டு மாதவராவ் வருவாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா DP கைத்தான் இருப்பாரு. அவர் வந்து இறந்து போயிடுவாரு. 1958 இறந்துருவாரு. ஸோ அதுக்கு பதிலாக வந்து TT கிருஷ்ணமாச்சாரி வந்து வருவார். ஸோ யாரு? அம்பேத்கர், கோபாலசுவாமி ஐயங்கார், அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர், முன்ஷி, சையத் முகமது சாதுல்லா. அடுத்து பார்த்தோம்னா மில்டர் ரீப்ளேஸ் பண்ணி மாதவராவும் கைத்தானா பண்ணி கிருஷ்ணமாச்சாரியும் வருவார். சரிங்களா? சரி, ஓகே. சரி, அடுத்து வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சும்மா கொஞ்சம் இருக்கு. அது மட்டும் பார்த்தோம்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து சென்ட்ரல் இது ரெண்டுமே இதோட முடியுது. ஓகே, NDC அப்படின்னா நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் இருக்கு இல்லையா? அது பார்த்தோன்னா நான் கான்ஸ்டியூஷனல் பாடி. அதாவது கான்ஸ்டியூஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணும் போதே போடுறதோ வந்து கான்ஸ்டியூஷனல் பாடின்னுவாங்க. இதே பார்த்தோம்னா அதுக்கப்புறமேட்டு அமெண்ட் பண்ணுறதோ இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் பார்த்தோம்னா நான் கான்ஸ்டியூஷனல் பாடின்னுவாங்க. அந்த மாதிரி நான் கான்ஸ்டியூஷனல் பாடி என்னன்னு பார்த்தோம்னா NDC நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில், அதே மாதிரி நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்,
சிபிஐ சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், அதே மாதிரி சிவிசின்னு சொல்லுவாங்க இல்லையா, சென்ட்ரல் விஜிலன்ஸ், இது அதுவும் பார்த்தோம்னா எல்லாமே நான் கான்ஸ்டியூஷனல் பாடி தான். இதில் வந்து ஃபினான்ஸ் கமிஷன் வந்து அப்பயே இருக்கும், 280 அப்படின்ற ஒரு ஆர்டிக்கலோட இருக்கும். அது வந்து கான்ஸ்டியூஷன் பாடி. ஸோ இந்த மாதிரி கொடுப்பாங்க, ஒரு 4 இது கொடுத்து இதில் எது கான்ஸ்டியூஷன் பாடி எது நான் கான்ஸ்டியூஷன் பாடின்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்ட கொஸ்டின் அது. அடுத்து ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் எக்ஸைஸ்டு பை பார்லிமெண்ட் ஓவர் எக்ஸிக்யூட்டிவ் த்ரூ சிஏஜி. ஸோ வந்து ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் வந்து பார்லிமெண்ட் வந்து எக்ஸிக்யூட்டிவ் பவர் எது மூலியமாக எக்ஸிக்யூட்டிவ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா சிஏஜி, கண்ட்ரோலர் ஆஃப் ஆடிட் ஜெனரல் இருக்காங்களே, அவங்க மூலியமா தான் வந்து ஃபினான்ஸ் கண்ட்ரோல் வந்து பண்ணும் பார்லிமெண்ட். அடுத்து பார்த்தோம்னா ஆர்டிகல் 243B எது மூலியமா இன்சர்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தோம்னா 73rd அமெண்ட்மெண்ட், பஞ்சாயத்து வில்லேஜ் பஞ்சாயத் 243B 73rd. ஸோ ஆர்டிகல் 148. ஸோ சிஏஜி பார்த்தோம், இவங்களுக்கான ஆர்டிகல் தான் வந்து 148. ஓகேங்களா, இவங்க அப்பாயின்மெண்ட் வந்து பிரசிடென்ட் தான். The separate communal electorate was introduced in India for first time under Act of. ஸோ செப்பரேட் கம்யூனல் எலக்டோரேட் வந்து எப்போ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1909 படி பார்த்தோம்னா பண்ணாங்க. ஸோ தனியாக வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1909. ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்டே வந்து அதுதான், அதாவது தனித்தனியாக பிரித்து இது பண்ணோம் அப்படின்றதுக்காக அது பண்ணியிருப்பாங்க. அடுத்து இது எல்லாமே ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். சரி, ஓகே. ஸோ இது வந்து ஒரு மேட்ச்சு நேம், பர்சனாலிட்டி நேம் கொடுத்து அவங்க என்னவா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது அபித் ஹுசைன் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபார்மர் அம்பாசிடர் ஆஃப் இந்தியா டு யூஎஸ்ஏ. ஸோ இந்தியாவிலேருந்து யூஎஸ்ஏக்கு வந்து ஒரு ஃபார்மர் அம்பாசிடர் இருந்தவர் தான் இந்த அபித் ஹுசைன். அடுத்து பார்த்தோம்னா ஃபார்மர் அட்டார்னி ஜெனரல் யாருன்னு பார்த்தோம்னா கே பரசுராம் அவர். நெக்ஸ்ட் சுபாஷ் கஷ்யப் யாருன்னு பார்த்தோம்னா ஃபார்மர் செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் லோக்சபா. அடுத்து கே புன்னஜா அவர் யாருன்னு பார்த்தோம்னா ஃபார்மர் ஜட்ஜ் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் ஹைகோர்ட். ஓகேங்களா, கொஞ்சம் ஒரு மாதிரி இதான மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் சொல்லும் போது அப்படி நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து அதே மாதிரி எலக்ட்ரல் ரிஃபார்ம் கமிஷன் வந்து 1983 பண்ணியிருப்பாங்க. எக்கனாமிக் ரிஃபார்ம் கமிஷன் 1983 பண்ணியிருப்பாங்க. பண்ணது யாருன்னா எல்கே ஜா அப்படின்றவர். போலீஸ் ஆக்ட் டிராஃப்ட் கமிட்டி வந்து 2005 பண்ணியிருப்பாங்க. அதுக்கு சொன்னதுன்னா சோலி சொராப்ஜி. கமிட்டி ஆஃப் பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன் வந்து 1978 பண்ணியிருப்பாங்க. யாருன்னு பார்த்தோம்னா அசோக் மேத்தா. 1978 கமிட்டி ஆஃப் பஞ்சாயத். ஸோ பஞ்சாயத்துன்னே அசோக் மேத்தான்னு ஞாபகம் வந்துடும். ஸோ அதே மாதிரி பார்த்தோம்னா சர்க்காரியா கமிஷனாவே நமக்கு நல்லாவே தெரியும், சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் சொல்லிட்டு 1983. ஓகேங்களா, ஸோ ரெண்டு நம்மளுக்கு தெரிஞ்சா கூட மீதி ரெண்டு நம்ம மேட்ச் பண்ணிடலாம். அடுத்து வந்து ஆர்டிகல். ஸோ சிஏஜி நம்ம முன்னே பார்த்தோம் 148, ஃபினான்ஸ் கமிஷன் 218 பார்த்தோம். ஸோ அட்மின் ட்ரிபியூனல் பார்த்தோம் 323A. அடிக்கடி கேட்பாங்க, இது தனியாகவும் கேட்பாங்க, மேட்ச்னு கேட்பாங்க, எப்படின்னா கேட்பாங்க. யூபிஎஸ்சிக்கு பார்த்தோன்னா 315. ஓகேங்களா, ஓகே, அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின், எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கூடாது, இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து முடிச்சிட்டோம். இந்தியன் கான்ஸ்டியூஷன் அண்ட் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் வந்து எல்லாமே ஐ திங்க் 11th or 12th அந்த மாதிரி 6th or 7th அந்த மாதிரில வரும். ஸோ அது எல்லாமே கம்பைன் பண்ணி தான் நான் அதை வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இது நீங்கள் படித்தாலே ஓரளவுக்கு வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணணும். இது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக நம்ம பாலிட்டியில் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்லாம் போட்டுட்டு வந்துட்டுருக்கீங்க. ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 95% வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ண மாதிரி இருக்கும். ஓகேங்களா, சரி, ஓகே. அதே மாதிரி டெஸ்ட்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா நல்லாவே நீங்கள் பாலிட்டியில் வந்து நினைச்ச அளவுக்கு மார்க் எடுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு சென்ட்ரல் லெஜிஸ்லேச்சர், அதாவது பிரசிடென்ட், இந்த இதெல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த டாப்பிக்கில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.